அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா எனக்கு ஆச்சரியம்தான். அதாவது மற்ற திரைப்படத்துறை சார்ந்த அதாவது என்ன சொல்றது, வளர கலைஞர்கள் குறிப்பா வந்து டுவர்ட்ஸ் விஷுவல் ஆர்ட் பக்கம் வந்து கவனம் வைக்கிறது அல்லது அது சார்பான விஷயங்களை நோக்கி போறது அப்படின்றது வந்து எங்களை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் மிக அதுக்கான முன்னெடுப்போ அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் சூழல் வந்து அடிப்படையிலேயே வெப்பாட்டியம் வெப்பலாம் விஷுவல் ஆஸ்பெக்ட் வந்து அதுக்கான முக்கியத்துவத்தை முழுமையா உணர்ந்த சமூகம் கிடையாது. அது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து முன்ன நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஏன்ஷியன்ட் கோயில் மற்ற ஆஸ்பெக்டுக்குள்ளெல்லாம் நமக்கு ஒரு விஷுவலா ஒரு பெரிய நம்ம பழைய சோழா பீரியடோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியோ நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு இது இருக்கு பாருங்க. அதாவது நம்ம குளோபல் ஆஸ்பெக்டுக்குள்ள நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற தமிழ்நாடுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு மிக மிக உயரமான ஒரு பகுதி தான். இடையில எங்களுடைய நாங்கெல்லாம் பார்க்குற வரையில எங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா இடையில கொஞ்சம் அருந்திருச்சு. இந்த அதை நோக்கிய ஒரு நகர்வோ அல்லது பயிற்சியோ அல்லது வாழ்வு முறையோ அல்லது ஹிஸ்டாரிக்கல் ஆர் கல்ச்சரல் ஈவெண்ட் இதெல்லாம் சேர்ந்து நம்ம வேற பக்கம் ஒரு தகிப்போட ஒரு நிலையில நம்ம வேற பக்கம் தள்ளிச்சோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஆக்சுவலா என்னன்னா நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 200-250 ஆண்டுக்குள்ளதான் அதாவது விஷுவல் ஆஸ்பெக்டா அதாவது கேவி மேன் சொன்னது யாருன்னு சொன்ன மாதிரி கேவி மேனை வந்து நல்லா சொன்னா இன்னும் வந்து மொழி அப்படின்னு ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னாடி விஷுவலா தான் நம்ம பேசுறோம். கேவி மேனும் அவ்வளவுதான் பேசிருக்கோம்ல. அதாவது பிக்சரை நான் பார்த்த காட்சியை பெயிண்ட் பண்ணி காமிக்கிறது, கம்யூனிகேட் பண்றதுன்றது பிக்சோரியில காட்சிப்படுத்தி காமிக்கிறது. அப்புறம் வந்து நம்ம வந்து அடிப்படையில நம்ம வந்து ஒரு வளர்ற சமூகம் ஒரு மொழியை கண்டுபிடிக்குது. அப்புறம் அது மேல ஒரு பாண்டித்தியம் வந்து அப்புறம் மொழியை பயன்படுத்துறதுன்னு மொழி என்ன அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா மேன்கைண்ட் மனுஷனை குழந்தை பிறந்தவுடனே பேசுறது இல்லை, பார்க்கதான் செய்யும். ஸோ இது விஷுவல் ஆஸ்பெக்ட் ரொம்ப வெரி பிகினிங்ல இருந்து பேக் ஆஃப் தி பேக் விஷுவல் ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு. அப்புறம் வந்து மொழி அடிப்படையில மொழி எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு நான் உங்களோட பேசலாம், அதாவது வார்த்தையால வரியால அப்புறம் ஒரு மொழியில நான் வந்து ஒரு பாண்டித்தியத்தோட உங்களோட அதாவது நீங்க எப்படி சொல்றதுன்னா கவிதையோ அல்லது ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு பேச்சாளர் பேசுற முறையோ அதை கேட்கறது மூலியமாகவோ அல்லது நீங்க படிக்கிறது மூலியமாக உங்க மனதில ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இது எல்லாமே முயற்சி. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க மனதுல அது ஒரு சித்திரத்தை நான் ஒரு பொயட்ரி நான் வந்து இப்ப சொல்றேன், அது வந்து ஆர்வமா தான் இருக்கு. இந்த பொயட்ரிய நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்வு அனுபவத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைச்ச இமேஜரி இருக்கு பாருங்க, அந்த இமேஜரி மூலியமா தான் நீங்க வந்து அதை பொருள்படுத்திக்கிறீங்க. அதான் உண்மையான வார்த்தை, வேற மாதிரி இல்லை. நான் என் பாட்டியை பத்தி தான் கதை எழுதுறேன், ஆனா நீங்க உங்க பாட்டி உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திச்ச பாட்டி எல்லாம் உங்களுக்கு விதிக்கலாம். அப்போ இது எங்க வந்து பொதுமைப்படுதுன்னா ஜனநாயகப்படுதுன்னா பிக்சோரியலாவே நான் கம்யூனிகேட் பண்ணாலும் ஜனநாயகம், நானும் நீங்களும் ஒரே ஆஸ்பெக்டே யோசிக்கிறோம் அப்படின்ற இடம் அங்கேதான் வருது. ஸோ வந்து பிக்சோரியல்ல வந்து அதாவது பேசுறது வந்து நான் இப்ப சொன்ன பாருங்க, வெர்பலா பேசுறது வேற, பிக்சோரியலா பேசுறது வேற. பிக்சோரியலா பேசுறதுன்னா என்னன்னா அது ஒரு கட்டத்தின் மூலியமாக பேசு. சினிமா அதானே ஒரு கட்டத்தின் மூலமா பேசு. ஒரு வெளி எனக்கு தெரிஞ்ச ஒரு வெளியே நான் எப்படி போறேன்னா இங்க வந்து ஒரு நான் ஒரு 100 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. பிறந்தவர் அதிகபட்சம் 80 மைல் 60 மைல் 100 மைலுக்கு மேல தாண்டி அவர் பயணப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் வந்து பிறந்து வளர்ந்த தனக்கு சுத்தி இருக்கிற வாழ்வு முறையில் அவர் கிடைச்ச அனுபவத்தோட அவர் வாழ்க்கையை வாழ்றாரு. அதை சார்ந்து தனக்கான சுத்தி இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த அறிவை அவருக்கு கொடுக்குறாரு. அப்படிதான் போகுது. அப்போ அதுல யாராவது ஒருவர் இருந்த இடத்தை விட்டு வெகு தூரம் போய் வரவர் இருக்காங்க, அதுதான் நாலேஜ். அடிப்படையில
எங்க எது நாலேஜ்னா, நீங்க நடந்து போய் பல்வேறு அனுபவங்களை நீங்களே தேடி போய் அடைவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது தான் முதல் நாலேஜ். அதனுடைய வடிவமா நீங்க இந்த 2 நூற்றாண்டு, அதாவது 20 நூற்றாண்டையும் நீங்க மொத்தமாவே கணக்கு பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து போய் நான் ஒரு அனுபவத்தை பெற்று வந்து நீங்க செயின்ட், பெரிய செயின்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஊரா நடந்து போய் பார்த்து, கோயிலை பார்த்து, அந்த கோயில அந்த மக்களை பார்த்து பாடினதன் மூலியமாக நீங்க அவருடைய அனுபவத்தை சொல்றீங்க. கூட இன்னொரு இமேஜரியா இன்னொன்று உங்களுக்கு ஒரு புரியறதுக்கு தகுந்த மாதிரியான இன்னொன்று சொல்றேன் பாருங்க. அடிப்படையில வந்து காலை தொட்டு கும்பிடுறது, அப்புறம் வந்து புத்திஸ்ட் எலிமெண்ட் இருக்கு பாருங்க, பிக்சோரியல் எலிமெண்ட், 2 பாதம் இருக்கும், அதை தொட்டு கும்பிடுறது, அதை கும்பிடுறது. அது எதுனா வேற ஒண்ணும் கிடையாது, அனுபவத்தை வணங்குவது. அனுபவம் தான் அது, அனுபவத்தை சொல்றதுதான் இன்வேரியபிளா வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கு. சோ வந்து நீங்க நடந்து போய் அனுபவத்தை நடந்து போய் பெற்றுக் கொள்ளுகிறது இருக்கு பாருங்க, அதுதான் முதல் அறிவு, பெரிய அறிவு. மற்றவெல்லாம் கிணத்து தவறாம், ஊர்ல இருப்பான், நான் போய் நான் வேற மாதிரி மனிதரை பார்த்தேன், வேற ஒரு சீதோஷத்தை பார்த்தேன், வேற விலங்கை பார்த்தேன், அப்புறம் எனக்கு கிடைச்ச அனுபவம். இதை வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து. பிறகு அது வந்து புது செய்தி. பிறகு அது நீங்க போய் அனுபவிக்கும் போது அவர் இந்த சொன்னார், இப்படிதான் சொன்னாரு, 2வது ஒருத்தர் அதே அனுபவிச்ச பிறகு அவரும் வந்து சொல்லுவார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில தான், புனைவே இதுக்கு இடையில தான் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்ததை சொன்னேன், உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்கனவே கிடையாது, நீங்க அனுமானிக்கிறீங்க, அந்த அனுபவத்தை நீங்க அனுமானிக்கிறீங்க. 2வது ஒருத்தர் போய் கேட்டு வந்து சொல்றாரு, அவர் கொஞ்சம் டிஃபரெண்ட் வெர்ஷன் தான் சொல்றாரு, ஆனா அதே தான் சொல்றாரு. ஏன் அது? அவருடைய அனுபவமும் சேர்ந்ததுல வருது. இப்படி பல்வேறு பல பேர் சேர்ந்து சொல்ற கதைகளுடைய ஒரு வடிவமா தான் கடைசி அது மித்து தான், கடைசி அது மித்து. இவரா வந்து ராமர் அப்படி பார்த்தாரு, இவர் இப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு. எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு இடத்துல ஆர்ட் வந்து நடராஜர் வேற மாதிரி செஞ்சிருக்கு, ஹனுமான வேற மாதிரி செஞ்சிருக்கு. நீங்க இந்தோனேஷியாவில் இருக்கிற ஹனுமான் வேற மாதிரி இருக்கான், தமிழ்நாட்டில் இருக்கிற ஹனுமான் வேற மாதிரி இருக்கு, பம்பாயில் இருக்கிற அனுமார் வேற மாதிரி. ஏன்? அதெல்லாம் அந்த அனுபவம், வாழ்வு அனுபவத்தோடு சேர்ந்து பிக்சோரியெல்லாம் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டு, கல்ச்சர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு வடிவத்தை இருக்கு. ஸோ நான் எதுக்கு இதை அங்க இருந்து இதை சொல்றேன்னா, பிக்சர் எப்பவுமே நிதர்சனமா பேசு. நாங்கெல்லாம் என்ன சொல்றோம்னா, வார்த்தையோட கோடு தான் உண்மை பேசுதுன்னு நாங்கெல்லாம் ஏன் சொல்றோம்னா, அனுபவ ரீதியாவா நான் சொல்றேன். எப்படின்னா, கோடு உங்களுடைய பாண்டித்யம், உங்களுடைய பவரையும், உங்களுடைய நாலேஜையும், உங்களுடைய இன்னபிலிட்டியும், நீங்க புரியாததையும், புரிந்தது மட்டும் இல்ல புரியாததையும், அன்சர்டனிட்டி, அதையும் சேர்த்துதான் கோடு சொல்லுது, கோடு காமிக்கும். அதை படிக்கிற, கோட்டை படிக்கிற அனுபவம், காட்சியை படிக்கிற அனுபவம் தான் மிகப்பெரிய படிப்பு. வெறும் வார்த்தை படிக்கிறது இல்லை, காட்சியை படிக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் மிக மிக முக்கியமான. காலம் கடந்து எப்படி எப்படிலாம் வந்து கடைசியில எங்க வந்துருச்சுன்னா, எல்லோரு கையிலும் கேமரா இருக்கிறது வந்துடும். நீங்க நல்லா கவனிச்சுன்னு இனிமே கம்ப்யூட்டர் குரூடாவது இனிமே எந்த மொழியும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கும். இன்னொரு 10 ஆண்டுல கிராமரிக்கலாவே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கும். அதுக்கு யாரும் எந்த மொழிபெயர்ப்பாளரும் தேவையில்லை. நல்லா கவனிச்சுட்டே வாங்க, நல்லா கவனிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த மொழிபெயர்ப்பாளரும் தேவையில்லை, அதுக்கு ஒரு பாண்டித்யமான தேவையில்லை. இட் வில் பி என்ன சொல்றது, இட் வில் பி டிரான்ஸ்லேட்டட் பை ரோபோ. ஆனா அது வேற இல்ல, மனிதன் கண்டுபிடிச்ச அறிவு, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவில் இன்னொரு நீட்சியர். அப்படிதான் நீங்க அதை பார்க்கணும். அப்ப என்னன்னா, ஒரு மொழி தெரியாததால் அந்த மொழி சொல்ற செய்தி எனக்கு இனிமே தெரியாது, எனக்கு தெரியாம போயிடும்னு கிடையவே கிடையாது. சோ அந்த மொழி இன்னொரு மொழி, இப்ப எனக்கு ஒரு மொழி ஸ்பானிஷ் மொழி எனக்கு பக்கத்துல இருக்காரு, ஒரு காலகட்டத்துல வரைக்கும் அப்படி இருந்தது. எனக்கு பக்கத்துல இருக்காரு, ஒரு ஸ்பானிஷ் பேசுறாரு, என்ன உளர்றாருன்னு நான் அந்த மொழியை நான் படிச்சாதானே நான் வந்து அந்த மொழி எனக்கு தெரியும். இல்லைன்னா ஏதோ உளர்றாரு, என்ன ஏதோ சத்தம் போடுறாரு எல்லாம். சோ அதுக்கு பக்கத்துல போறதுக்கு ஒரு இடம். ஆனா இப்ப அப்படி இல்லை. நீங்க யூ கேன் டாக் வித் விஷுவல்ஸ். அடிப்படையில இது வந்து மொழி அற்ற மொழி. ஆகையினாலதான் சினிமா வெற்றி பெற்று, சினிமா ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்மா 100 வருஷத்துல அதுக்கு மேல இன்னொரு ஒரு வடிவம் வந்து உட்கார்ந்து அதை காலி பண்றது மாதிரி ஒரு இடம் வரல. அது என்னன்னா, இதுவரையிலும் பிக்சர் இம்மொபைல் இருந்துச்சு. நான் பெற்ற அனுபவத்தை ஓவியமாகவோ அல்லது புகைப்படமாகவோ எடுக்கிற போது அது உறைந்த ஒரு கணமா இருக்கு. ஆனா சினிமா கூடவே இட் இஸ் பிளேயிங் வித் டைம், இட் இஸ் பிளேயிங் வித், நல்லா என்ன சொன்ன,
It is playing with composition. It is playing with light, dark, movement. இது என்ன சொல்றதுங்க, இன்னும் ஷேப், வால்யூம், வித் ஃப்ரேம், ஒரு கட்டத்தோடையும் சேர்த்து இது பேசு. ஒரு வெளியே இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வெளி எல்லையற்ற வெளி. இப்ப நான் வந்து இதுக்கு இங்க இருக்கிற எல்லை எதுனா அந்த சேவல் இந்த சரி என் கண்ணனுடைய பகுதி, அதாவது 180 டிகிரில நான் 160 டிகிரி பார்க்க முடியுது அப்படின்றதான் வெளி. இந்த வெளிய நான் வந்து உங்களோட ஒரு பிக்சோரியலா பேசுறதுக்குன்னா நான் ஒரு பேப்பர்லயோ அல்லது ஒரு சுவர்லயோ அல்லது ஒரு சினிமா மூலியமாகவோ நான் உங்களோட பேசுறேன். நான் இப்ப சொன்னது போல எல்லா கூறும் சினிமாவுக்கு இருக்கு. நான் பேசுறது வந்து ஒரு சதுரத்தை வச்சுட்டு பேசுறேன். சதுரம்னா என்னன்னா, நான் பாக்குற ரியலிஸ்டிக்கா நான் பாக்குற ஸ்பேஸுக்கு வந்து எல்லை கிடையாது. ஆனா இந்த பேப்பருக்கு எல்லை இருக்கு, எட்ஜ் தான் இல்லை. இந்த பேப்பரோ அல்லது இந்த கேன்வாஸோ ஒரு ஸ்கொயர்லயோ அல்லது ரெக்டாங்கிளோ நான் பேசுறேன் பாருங்க, அந்த அதனுடைய எல்லை, அந்த வெளி உள்ள இருக்கிற வெளிக்கு எல்லை எதுன்னா அந்த சுத்தி இருக்கிற ஃப்ரேம் தானே இல்லை. சோ நான் இந்த வெளியில சுத்தி இருக்கிற இந்த வெளியில ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நான் கட்டம் கட்டி சொல்றேன். இவரை போர்ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கட்டத்துக்குள்ள நான் அவரை கொண்டு வந்து நான் பேசுறேன், அவரை சொல்றேன், உங்களுக்கு காமிக்கிறேன், கட்டத்துக்குள்ள வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சோ அதே போல இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, நான் வந்து ஒரு அதாவது இமேஜா நான் வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அதை காமிக்கிறேன்னு சொல்றது போலவே இந்த வெளிய நீங்க ஏற்கனவே உணர்ந்திருக்கீங்க. இவரை நான் இங்க போட்டோகிராஃப் எடுக்கிறேன், இன்னைக்கே நீங்க என் கூட பக்கத்துல இருக்கீங்க. இவரை நான் போட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கும் போது நான் தான் ஒரு கட்டத்துல அவரை எடுக்கிறேன். ஆனா இந்த மொத்த வெளியை நீங்க பாத்துருக்கீங்க, மொத்த வெளியும் பாத்துருக்கீங்க. அவர் பக்கத்துல அவர் நிக்கிறாரு, ஆனா என் கட்டத்துக்குள்ள அவர் இல்ல. புரியுதுங்களா? அப்ப நான் வந்து அதை பிரிச்சு சொல்றேன். நான் சொல்றேன் இந்த கட்டத்தை நான் பிரிச்சு சொல்றேன். பக்கத்துல இருக்கு இல்ல, ஆனா எனக்கு அனுபவம் ரீதியா பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற நீங்க உங்களுக்கும் தெரியும். நான் காமிக்கலன்னாலும் மலை, முகடு அல்லது ஊரு, நாடு, நான் கூட்டம் எதை காமிச்சாலும் சரி, நான் ஒரு கட்டத்தோட ஒரு காமிச்சாலும் எக்ஸ்டென்ஷனா இன்னும் கூட அங்க எல்லாம் பகுதி இருக்கு. ஆனா நான் என்னன்னா தேர்ந்தெடுத்து நான் பார்த்த வெளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வெளியை மட்டும் கட் பண்ணி அது மூலியமா உங்களோட பேசுறேன், உங்களோட கம்யூனிகேட் பண்ண விரும்புறேன். இதுதான் ஒரு பிக்சர் ஃபங்க்ஷன் பண்ற, அதாவது ஒரு பெயிண்டிங்கோ அல்லது ஒரு டிராயிங்கோ ஃபங்க்ஷன் பண்ற முறை. இதுதான் ஒரு போட்டோகிராஃபிக். அதுல உங்களுக்கு தெரியும் காம்போசிஷனா என்ன. நீங்க ஆல்ரெடி சினிமா ஸ்டூடெண்ட், உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே derived from how to compose a picture. அதுல இருந்தா ஒரு படத்தை நீங்க எப்படி வரையணும், ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு பார்வை என்னன்னா, இந்த படம் இருக்குன்னா இந்த படத்துல இன்டைரக்டா எல்லாருக்கும் போல, அதுல வந்து அறிவார்த்தமானவர்னு கிடையாது, பாமரன்னு கிடையாது, எல்லோருக்கும் ஒரே மனநிலையிலேயே இந்த அனுபவம் கட்டத்தை பார்க்கும்போது ஒரே மாதிரிதான் அனுபவம் இருக்கு. எப்படி அந்த கலைஞன் அந்த கட்டத்துக்குள்ள என்ன பொருள் இருக்கு, யாரை நான் முதல்ல பார்க்கணும், அந்த மேல உட்காந்துருக்க பொண்ணை பார்க்கணும், அவ வச்சிருக்க கையில வச்சிருக்கிற பூவை பார்க்கணும், கீழே இருக்கிற நாயை பார்க்கணும், அப்புறம் அந்த தெருவில் இன்னொரு நாய் ஓடுது அதை பார்த்துட்டு போகணும். இது மாதிரிதான் நான் பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஓவியம் கட்டமைக்கலாம். ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்மொபைல் அசையாத ஒரு படத்துல அதை கம்போஸ் பண்றான். நீங்க எப்படி அந்த படத்தை படிக்கணும்னு அவன் கம்போஸ் பண்றான், சும்மா எங்கெங்கயோ வச்சிருந்தது. You want to narrate something, some kind of story. இதை நீங்க முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் இதை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதை பார்க்கணும். உங்க கண்ணு அப்படியே வெளியே போகும். இந்த முறையில் பேசப்படுகிற அல்லது இந்த பாண்டித்யத்தோட பேசுகிற படம் 500 வருஷம் ஆனாலும் உங்களோட அதே மாதிரியே தான் பேசுறேன். அந்த படத்துக்கு முன்னாடி எவ்வளவு அறிவார்த்தமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாமரனா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் பேசுறேன். டாவின்சி நீங்க அப்படிதான் சொல்லலாம், மைக்கேலாஞ்சலோ அப்படிதான் சொல்லலாம். இப்படி கம்போஸ் பண்ணப்படுது. சர்ஃபேஸ் மேலதான் ஏசுனது இருப்பார். நீங்க ஒரு மதவாதி ஏசுநாதரை பார்த்து ஐயோ உயிரோட ஏசுநாதரை பார்த்த மாதிரி பாட்டு பாட ஆரம்பிச்சோம், கும்பிட ஆரம்பிச்சோம். ஆனா நீங்க அறிவார்த்தமா பார்க்க ஆரம்பிச்சுதான் அடுத்த லேயர். See what you want to say. The creative person என்ன சொல்ல விரும்புறாரு, அல்ல எதை காமிக்க விரும்புறாரு, அது வந்து நீங்க அதை பார்க்கிற 2வது லேயர் 3வது லேயர்ல நான் சொல்ற மாதிரி அனுபவங்களோட பார்க்கிற அதுல தான் நீங்க. அப்ப அவர் என்ன அந்த அப்படி பேசுறதுக்கு உங்களை 500 வருஷமா லாஸ்ட் சப்பர் படத்தை வரைஞ்சிட்டு டாவின்சி இல்ல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் இருக்காரு. அந்த பிக்சர் உங்களோட இன்னைக்கு வரைக்கும் பேசு, அதே மாதிரி தான் பேசு. ஏன்னா இயேசுநாதர் எங்க இருக்கணும், அவரை சுத்தி இருக்கிற அப்போஸ்தலர் எங்க இருக்கணும், அவருக்கு என்ன முக்கியத்துவம் அதுல இருக்கணும், ஒளி எங்க இருந்து வரணும், மற்றவங்களுடைய உடல் மொழி எல்லாம் எப்படி இருக்கணும்,
அப்ப இதெல்லாம் சேர்ந்தா எப்படி நீங்க இயேசுநாதரை முதல்ல பார்ப்பீங்க, அப்புறம் எப்படி அடுத்தவங்கள பார்ப்பீங்க. இது மாதிரியான அமைப்பை அவர் வந்து ஒரு சிங்கிள் பிக்சர்ல கட்டமைக்கிறார். சினிமா இன்வேரியபிளி வேற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. தி சேம் கைண்ட் ஆஃப் லைட், சேம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது ஷேப் எல்லாமும் இருந்தாலும் கூட டைமோடையும் சேர்த்து ஃபங்க்ஷன். சினிமா வந்து டைமோடையும் ஃபங்க்ஷன். இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நல்ல ஹியூமன் ஹிஸ்டரியில இந்த படத்தை எப்படி படிக்கிறது அப்படின்ற அனுபவத்தின் மூலமாக நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஏஷியன் ஆர்ட்டுக்கு வந்து காம்போசிஷன் சென்ஸ் கிடையாது, அவங்க சும்மா அப்படியே எல்லாம் நரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படின்னு கிடையாது. 4வது நூற்றாண்டு என்ன சொல்றது மகாபலிபுரம் பேனல்லயே வெஸ்டர்ன் தான் ஆர்டிஸ்ட் எப்படி கம்போஸ் பண்ணிருக்கானோ அதே மாதிரி கம்போஸ் நீங்க படிக்கலாம். நீங்க இங்க போனீங்கன்னா முதல்ல அதை பார்க்கணும், அப்புறம் இதை பார்க்கணும். கிருஷ்ணர் மலையை பிடிச்சிருப்பாரு, அது கீழே எல்லாரும் வந்து நிற்பாங்க. நீங்க பாத்துருக்கீங்க தானே ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ நீங்க யூ கேன் ரீட் அப்படின்னு பேரலா வரிசையை நீங்க படிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜாதக டைல்ஸ் வந்து பௌத்த காலத்துல இருக்கிற சுவர் ஓவியத்தை பாத்தீங்கன்னா வெள்ளக்காரம் வந்து கட்டங்கட்டமா ஒரு காமிக் புஸ்தம் மாதிரி கட்டங்கட்டமா பிக்சர் கட்டங்கட்டமா போட்டு காமிக் புஸ்தம் அப்படிதானே பேசுது. ஒரு கட்டம் அப்புறம் ஒரு கட்டம் அப்புறம் ஒரு கட்டம் அப்புறம் அது மூலியமாக அது வந்து தொடர்பு உள்ளது முயற்சிக்கு. அப்படியே கட்டங்கட்டமா பாக்குறது மாதிரி இல்லாமல் நம்மகிட்ட அந்த மாதிரி இல்லை. நம்ம ஒரு முழு செவர்ல ஏஷியன் ஆர்ட் அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே போகலாம். இங்க இருக்கும் இதற்கும் கதைங்க நடந்துகிட்டே இருக்கும். நீங்க எல்லாத்தையும் படிக்கலாம். நான் சொல்றது வார்த்தையால படிக்கிறது. அது எதுக்கு இதை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே வரேன்னா, வார்த்தையை படிக்கிறது மிக மிக சாதாரணம். பிக்சரை படிக்கிறது மூலமா தான். நீங்க பிக்சரை படிக்கணும்னா, அதாவது எங்களுக்கு எப்படின்னா, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு ஆர்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்ட் பழகிறது இல்ல, பார்க்க பழகிறது தான். யூ ஹேவ் டு see intensively. ஒரு பொருளை எல்லாரும் எல்லாத்தையும் பொதுவாக தான் பார்க்கிறோம், ஊன்றி பார்க்க கத்துக்கொடு. அப்ப நீங்க அந்த அந்த பயிற்சியோட நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 100 ஆண்டு சினிமா ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா, சினிமா ஹிஸ்டரி எல்லாம் பிரட்டி போட்டவர்கள் எல்லோருமே ஓவியர்கள் தான். நான் ஓவியர்னா பெருமைக்க சொல்ல, நான் வந்து நல்ல ஹிஸ்டரியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஐசன்ஸ்டீன் ஆர்டிஸ்ட், சத்தீஸ்கர் ஆர்டிஸ்ட், குரசவா ஆர்டிஸ்ட், இவர் ஹிச்காக் ஆர்டிஸ்ட். நீ கமர்ஷியல் பிலிம் பாருங்க, ரிட்லி ஸ்காட் ஆர்டிஸ்ட், ஜேம்ஸ் கேமரன் ஆர்டிஸ்ட். அதாவது நீங்க விஷுவலைஸ் பண்ண ஞானம் இல்லைன்னா நீங்க அவதார் எடுக்க முடியாது. அவதார் நான் வந்து ஸ்டார் வார்ஸ் ஸ்கிரீன் கதை எழுதியிருக்கேன். கதையை நான் போய் வித்தா அவர் விற்கிறவர் எப்படி அந்த ஸ்டார் வார்ஸ் எப்படி இமேஜின் பண்ணுவார் கூட. நான் ஒரு 30 படம் விற்கணும். அந்த படத்தெல்லாம் வச்சுட்டு தான் ஸ்டார் வார்ஸ் கதையை படிக்க முடியும். அப்பதான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல நான் மிதக்கிறேன். அந்த T1ன்றது இதுதான் அப்படின்னு பிக்சரையும் நான் கம்யூனிகேட் பண்ணல. அந்த கதை எப்படி நீங்க விற்பீங்க, எப்படி விஷுவலைஸ் பண்ணுவார் படிக்கிறோம். ஸோ நீங்க வந்து ஒரு இமேஜ் இல்லாம நீங்க அடுத்தடுத்துக்கு போக முடியாது. அப்போ வந்து அதாவது அது எவ்வளவு முக்கியமானதுன்னா, சினிமா எங்க பேசணும்னா விஷுவலா கூட கம்யூனிகேட் பண்ண. இந்த இடத்துல விஷுவலா கம்யூனிகேட் பண்ணி முடியாது, சாத்தியமே இல்லை. இந்த செய்தி வெர்பலா தான் இருக்கணும்ன்ற இடத்துல தான் பேசணும் சினிமா. நீங்க உலக சினிமான்னு சொல்றது நாட் வித் கண்டென்ட். இந்த உலக சினிமா உலகம் மொத்தமும் இருக்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி விஷுவலா நரேட் பண்றதுதான் உலக சினிமா. எல்லாரும் பேசுறது ஈரானியன் சினிமானா சிம்பிளா இருக்கு, அதெல்லாம் கிடையாது. குரசவா வந்து இப்போதும் பாராட்டப்படுறது அல்லது உயர்வாக கருதப்படுறது காரணமே அவரு வேற ஒன்றும் பண்ணலையே. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஊன்றி ஆழமா கவனிக்கிறவங்களுக்கு தான் அது நல்லா தெரியும். குரசவா வந்து ஷேக்ஸ்பியர் தான் பண்ணாரு, வேற ஒன்றும் பண்ணலையே. வேற என்ன பண்ணாரு? ஷேக்ஸ்பியரை மாத்தி அவங்க ஊர் ட்ரெஸ் போட்டு தான் பண்ணாரு. ஏற்கனவே கேட்ட கதை தான் அது. விஷுவலா வந்து வேற மாதிரி ஒரு பிரசன்ட் பண்றாரு கூட. யூ ஹேவ் டு see every frame. அது எங்க மூவ் ஆகும், யார் எங்க மூவ் ஆகும், கட் பண்ண அது 5 ஃப்ரேம் தான். நீங்க தமிழ் சினிமாவை நல்லா வரலாறு தமிழ் சினிமாவை பாருங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா தமிழ் சினிமா வந்து எப்படி வந்தது. இங்க இருந்து எல்லாரும் சினிமா எடுக்கிறது NSK காலத்துல இங்க இருந்து முதல்ல ரெக்கார்ட் பண்றது கல்கட்டா போனாங்க. அப்புறம் இங்க இருந்து பம்பாய்க்கு போனாங்க. பம்பாய் வந்து புது போர்ட் டெவலப் ஆகுது. கல்கட்டா வந்து 200 வருஷம் பழைய காலத்துல வந்து அது ஒரு முக்கியமான நகரமா இருந்தது. இது ஒயிட்டோடைய இன்ஃபுளுன்ஸ் ஒரு 200 வருஷம் வந்தது. அந்த 200 வருஷத்துல வந்து என்ன சொல்றது, ஃபியூடல் ஃபேமிலி இருக்கு பாருங்க, பெரிய ஃபேமிலி, வசதி இருக்கிறவங்க வீட்டுக்கு பியானோ வந்தது.
ஒரு 3வது தலைமுறையில வந்து தாகூர் வந்துடுறாரு, அடுத்த தலைமுறை சத்தீஸ்கர் வந்துடுறாரு. எதுக்குன்னா ஹிஸ்டாரிக்கலி ஒரு அதாவது ஐரோப்பாவுடைய தாக்கம் வேகமா அந்த நகரத்துக்கு கிடைக்குது 200 ஆண்டுகள். ஆகையினால பெங்காலி சீக்கிரம் படிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி அந்த கேரளாவுக்கு நமக்கு முன்னாடி ஒயிட் வராங்க, அதனால அவங்களுக்கு முன்னாடி அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஹிஸ்டாரிக்கலா நீங்க பார்க்கலாம். அப்போ வந்து சினிமா இங்க வந்து அங்க போனோம் நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு. அப்புறம் பம்பாய்க்கு போனோம். பம்பாய் போய் தான் ஷூட் பண்ண போனாங்க. இவரே வந்து என்எஸ்கே அங்கதான் போனாரு படங்களுக்குலாம் ஆரம்ப காலத்துல. ராஜா சாண்டோ அங்கதான் போனாங்க. அப்போ வந்து மொழி இன்னும் நல்லா பாருங்க, மொழிவாரி மாநிலம் பிரிக்காத போது நெல்லூர் கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஆந்திராவில் இருந்தவங்களும் இங்கதான் பிழைக்க வந்தாங்க. அப்பர் பார்ட் ஆஃப் ஆந்திராவில் இருக்கவங்களாம் பம்பாய்க்கு தான் பிழைக்க போனாங்க. வைசாக்ல இருக்கவங்க வந்து ஹைதராபாடு அந்த பகுதியில் இருக்கவங்களாம் அங்கதான் போனாங்க. ஸோ அப்படி போனவங்கள தான் நாகிரெட்டி சக்கரபாணி, தென் பிரசாத், இவங்களுக்கு ஆரம்ப கால அனுபவம் சினிமா திரைப்பட வளர்ச்சியின் போது அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்ச பிறகு இதை வச்சு பிரமாதமான தொழில் பண்ணலாமே, நமக்கான ஒரு சூழலும், அதாவது ஆந்திர தெலுங்கு பேசுறவங்களும் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதியாக மெட்ராஸ் இருக்கிற காலத்துல தெலுங்கு டாமினண்டான ஒரு பவர் எல்லாம் இருக்கிற காலத்துல ஏன் இங்க தொழில் பண்ணலாமேன்னு ஸ்டுடியோ விடலாம். அங்கிருந்து இங்க வாங்க, இங்க வந்து ஸ்டுடியோ வைக்கலாம். ஸோ நீங்க அப்ப ஆரம்ப காலத்துல நல்லா இப்ப கவனிச்சீங்கன்னா சினிமாவை ஒரு தொழிலா பண்றவர், அவரே டைரக்ட் பண்ணுவார், அவரே ப்ரொடியூஸ் பண்ணுவார், அவரே எக்ஸிபிட்டரா இருப்பார். அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சினிமா அந்த ஒரு அதுக்கு அடுத்த ஒரு காலகட்டத்துல திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படின்லாம் யாரும் கிடையாது. கதை இலாக்காவுக்கு சினிமா என்ன எடுக்கிறதுனே தெரியாது. கதை இலாக்கான்னு ஒருத்தவங்க ரூம்ல வந்து ஒரு 5 பேர் 10 பேர் எழுதுவாங்க. புதுவிக்கத்தன் கூட அப்படி ஒரு இடத்துக்கு தான் போய் எழுதிக்க. அப்போ வந்து நீங்க கதையில அவங்களுக்கும் ஷார்ட் டிவிஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அந்த டெக்னாலஜி சினிமாவை எப்படி. அப்ப யாருன்னா நீங்க அந்த காலகட்டத்துல மிக முக்கியமானவர்களாக யார் இருந்தாங்கன்னா ஓவியம் தெரிஞ்சு சினிமாட்டோகிராஃபி படிச்சு சினிமாட்டோகிராஃபர் தான் சினிமாவுக்கு முக்கியமானவர்கள். அவங்க தான் முதல்ல சினிமாவை விஷுவலா பாக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அவரை சந்திச்சிருக்கேன். இவரு WR சுப்பராவ் வந்து நான் முதல்ல ஓவிய கல்லூரிக்கு வந்து சேரணும்னு வந்த போது என்னை எங்க தாத்தா அவர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அதாவது நான் அவரோட சேர்ந்து முதல்ல உடம்பு சரியில்லைன்னு அவர் பார்க்க போறாரு. நான் கூட நான் போனோம்னா ஓவிய கல்லூரி ஆர்டிஸ்ட், என் பேரன் ஆர்டிஸ்ட், பெயிண்டிங் படிக்கணும். உடனே என்ன பாருங்க, அவருக்கு வந்து ஒரு அப்பயே வந்து 60 வயசு, 55-60 வயசு. அவரு நான் வந்து 16 வயசு தான். அப்போ தம்பி நானும் ஆர்டிஸ்ட் தான்ப்பா அப்படின்னு அப்படி உடனே வசப்பட்டுட்டேன். இது நான் பண்ண, எங்க அண்ணனை நான் பண்ண பெயிண்டிங் இது. உடனே எங்க தாத்தா விட்டுட்டு அவரோட முக்கியமான கலைஞர்கள் அவங்க விட்டுட்டு என் கூட அவர் கம்யூனிகேட் பண்ணார். அப்புறம் ஒரு 40 வருஷம் கழிச்சு அந்த பெயிண்டிங் திரும்பி பார்த்தேன். எதுக்கு சொல்றேன்னா, அப்புறம் எனக்கு சொன்னாங்க அவர் எப்படிப்பட்ட ஆள்னா எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அவர் என்னன்னா வெறும் ப்ரோஷர் இருக்கு பாருங்க. இப்ப ஆப்டிக்கல் பிரிண்டர் இப்ப பிரசாத்ல இருந்துச்சு, எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. வெறும் ப்ரோஷரை வச்சுக்கிட்டு அந்த ஆப்டிக்கல் பிரிண்டர் என்னென்ன கூறுகள்லாம் அதுல இருக்கோ அந்த ப்ரோஷரை மட்டும் கையில வச்சுக்கிட்டு லோக்கல் லேத்து பண்ற ஒருத்தனை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆப்டிக்கல் பிரிண்டர் செஞ்சுட்டு இதெல்லாம் வந்து தமிழ் சினிமா பதிவே பண்ணல. நான் நேர்லயே அவர் அதை வந்து கேட்கிறேன். அதுக்கு அவருடைய அண்ணன் பையனே அவர் வச்சு WR சந்திரன். ஏன்னா ஆரம்பத்துல அனிமேஷனுக்கு ஆர்வமெல்லாம் இருந்தபோது ராமநாராயணுக்கு அவங்க தான் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் பண்ணுவாங்க. அதாவது ஸ்பிளிட் ஸ்கிரீன் பண்றது, ஸ்டாப் மோஷன் பண்றது, இதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப கெட்டிக்காரர். அவரோட WR சுப்பராவ்ல இருந்து இவரும் வந்தவர். கூட அண்ணன் பையனா கூடவே வளர்த்து அவர் கொண்டு. அவரும் நிறைய இந்த ஆஸ்பெக்ட்லாம் பண்ணுவார். நான் டிஜிட்டலா பண்றதுக்கு முன்னாடி அனிமேஷனை லேர்ன் பண்ணி போறதுக்கு முன்னாடி இந்த இவரோட போய் எனக்கு இருக்கிற ஆர்வத்துல நானு இந்த பிசி அவங்க செட்டுல இவன் வேலு பிரபாகரன் அப்பா ஆர்டிஸ்ட். நாங்கள் அவனுக்கும் இந்த அனிமேஷன் இதுல எல்லாம் வந்து ஆர்வம் உண்டு. ஸோ அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல நாங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு சின்னதா கதைக்கு ஏதோ என்ன சொல்றது கிளவுடு மேல கதாநாயகனும் அப்படியே பாடிக்கிட்டே போறாங்கன்னா அந்த எஃபெக்ட் எல்லாம் பண்ணி பாக்குறத ஹையர் பண்ணி நாங்களே வந்து அப்புறம் ஸ்டாப் மோஷன்ல ஷூட் பண்றது ஏதாவது ஒரு சின்ன பீட்டு தான், அதாவது ஆர்வத்துல தான். அப்படியேதான் நாங்க எல்லாம் லேர்ன் பண்ணோம். எதுக்கு சொல்றோம்னா அப்ப இருந்த ஆட்கள் இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் இருந்திருக்காங்க. அப்புறம் மார்க்கஸ் வாட்லே, நீங்க அந்த பழைய ஆட்களுக்கு இது எல்லாம் மார்க்கஸ் வாட்லே வந்து அவங்களுக்கான டிவைஸே வந்து பண்ணிக்கிட்டவங்க. அதாவது இது இருக்கு பாருங்க, இந்த சட்டமா எந்த மாதிரி இருக்கணும், காம்போசிஷனா நான் எப்படி ஷூட் பண்ண, லென்த்தியா இருக்கலாம் அது அப்படின்னா கேட்டே அவங்களை டிசைன் பண்ணி பண்ணுற மாதிரியான இடத்துல எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இடத்துல இருந்து சினிமா பிறகு நீ நல்லா கவனிச்சீங்கன்னா நேரடியா சினிமாவை சென்ஸ் பண்றது யாருக்கு முதல்ல அந்த அனுபவம், கதையை ஓட்டத்தையும் கதையையும்
ஸ்ட்ரக்சரையும் டிசைன் பண்றவரா யார் இருக்காருன்னா எடிட்டர் தான் இருக்கு. எடிட்டருக்கு என்னன்னா கதை வசனம் எழுதிடுவாங்க, நடிச்சிருவாங்க. அந்த பொண்ணு பேசின உடனே இவர் திரும்பி பார்த்தாரு அப்படின்ற ஃபுட்டேஜ் இத்தனை செகண்ட் வந்தா போதும், அல்லது 24 ஃப்ரேம் 28 ஃப்ரேம் வந்தா போதும்னு அவர் தான் டிசைட் பண்றாரு. ஸோ அதை எடிட் பண்ணி பிசிக்கலா எடிட் பண்ணி பார்க்கறதால கதை ஓட்டத்தையும் சினிமாவையும் சினிமாவோட ஸ்ட்ரக்சரையும் நிர்ணயம் பண்றதுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக தமிழ் சினிமா சூழல் நான் சொல்றேன். நான் கவனிச்சதுல எடிட்டர்களுக்கு தான் முதல்ல இந்த வாய்ப்பு. ஆகையினால 50-60 தமிழ் சினிமா டைரக்டர் எல்லாமே எடிட்டர் டர்ன் டைரக்டர்ஸ். பீம் சிங், கிருஷ்ணன் பஞ்சு, யாரெல்லாம் ரூல் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே, இன்னொன்று அவங்களுக்கு எல்லாம் ஒரு பின்புலம்னா எல்லாரும் ஃப்ரம், அதாவது எல்லாருக்கும் ஒரு மராட்டிய பின்புலம். அது என்னன்னா 30-40ல இங்க வந்து ஸ்டுடியோலாம் எஸ்டாப்ளிஷ் ஆரம்பிக்கணும்னு பெரிய வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பம்பாயில இருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகிறாங்க. அப்போ தொழில் எனக்கு தெரியும். சரி, நான் வந்து ஆர்ட் டைரக்டரா மோஸ்ட்லி வந்து பெங்காலி தான் இருந்திருக்கேன். ஏன்னா பெங்காலி ஒரு 200 வருஷ ஓவிய பின்னணி வர்றதுனால பெங்காலிஸ் பிகம் ஆர்ட் டைரக்டர். அதனாலதான் பெங்காலில ஒருத்தர் பாப்புலர் சினிமாவில் பண்றவருக்கு விஷுவலா சென்சிபிளான ஒரு சினிமாவா எடுக்கிறவர குருதத்து வர்றாரு. எல்லாத்துக்கும் நீங்க ஊடாடி பாத்தீங்கன்னா இந்த லிங்க் ப்ராப்பரான லிங்க் தெரியும். மற்றவங்களோட அது என்ன சொல்றது, பாம்பே மதுமதியில் எடுத்தாங்க பிமல் ராய். தென் அந்த செட்டு பாருங்களேன் நீங்க, அதனுடைய கடைசி எக்ஸ்டென்ஷன் தான் ரித்விகடா. அதாவது பெயிண்டிங்கு, மியூசிக், சினிமா எல்லாம் உள் வாங்கின ஒருத்தர் டைரக்டர் வாங்க. அதான் ரித்விகடாவுடைய பவர் அந்த ஃபிலிம்ல. அந்த பவர் நீங்க அதான் சினிமா ஆஸ் அ ஃபார்ம் முழுசா ஒருத்தர் கண்டுபிடிச்சவர், ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரியலைஸ் ஆகிடுது. என்னன்னா அதுக்கு பிறகுதான் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் சினிமாவை ஹேண்டில் பண்றது ஸ்ரீதர் தான் ஆரம்பிக்குது. ஸ்ரீதர் என்னன்னா கேமராமேன், ஆங்கிள், தென் சினிமாவா அதை திங்க் பண்றது, ஃபுல்லா சினிமாவா, நாட் தி ஸ்கிரிப்ட். அப்ப என்னன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனுக்குள்ள ஒரு 3 பேருக்குள்ள கதை, 3 பேருக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, அது பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ண வேணும். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு கதையை கிளாரிட்டியோட சொல்றது, விஷுவலாவும் சொல்றது, நாட் தி வெர்பல். நான் வெர்பலாவும் அது கிடையாது. எல்லா கண்ட்ரோலும் ஒருத்தருக்கு வார இடத்துக்கு அப்படிதான் வருது. அப்புறம் தான் வந்து அப்புறம் நிறைய திரும்பி எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நாடகம், அடிப்படையில நாடகம் வேணும், நாடக அறிவு வேணும் சினிமாவுக்கு. ஆனா வந்து கூடவே நமக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ், மற்ற மாநிலங்களை தாண்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வேற இருந்துச்சு. அதுவும் கலையும் நீங்க எல்லாம் மதம் பயன்படுத்துற மாதிரியே பொலிட்டிக்கல் அவேர்னஸோட வர செக்மெண்ட் வந்து சினிமாவை எடுத்துக்கிட்டனாலையும் மேடை பேச்சு சினிமா ஏற்கனவே சினிமா வெர்பலா தான் இருக்கு. நம்ம கூத்து பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டிருப்பாங்க, ஆனா வெர்பலா இந்த மாதிரி மாளிகை இருக்கு, நீ தான் அவரு இத்தனை பேரும் நிக்கிறாங்க, என்னை பாக்குறது இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ மட்டும் வந்துட்டியே அப்படின்னு நம்ம வந்து வெர்பலா தான் டைரக்ட் பண்றோம். காஸ்டியூம் எல்லாம் போட்டிருப்போம், பட் ஸ்டில் வெர்பலா தான் இருக்கு. பிக்சோரியெல்லாம் வந்து நார்த்ல வந்து படத்தை வச்சுட்டு கதை சொல்றாங்க, புத்தகத்தை பிரிச்சு வச்சுட்டு நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னா ஆர்ட். அது மாதிரி நம்ம காஸ்டியூமை போட்டு நம்ம வெர்பலா லிமிட்டட் தான். வாத்தியக்காரங்க இருப்பாங்க, வெர்பல்லாம் நான் பாடுவேன், இன்னாரு நான் யாரு வந்த உடனே வந்து யாருன்னு நான் சொல்றது, திரையை விளக்கணும் உடனே நான் இப்படியானு எனக்கு பின்னாடி இவ்வளவு நாடு இருக்கு, அது நாங்க வெர்பலா தான் நம்ம பேசிட்டோம். ஸோ அந்த ட்ரெடிஷனும் கூடவே ஒரு பொலிட்டிக்கல் நமக்கு இருந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ், மேபி பொலிட்டிக்கலா பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மீடியம் அதுல இப்படி ஒரு இடத்துக்கு வந்து சினிமா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வெர்பலாவும் தங்கிருச்சு தமிழ் சினிமா. ஆகையினால வந்து சினிமாவுடைய முழு பரிமாணத்தை பயன்படுத்திக்கிறது அல்லது அது நான் எப்படி சொல்றதுன்னா கட்டமைக்கிறது ஆனா ஆஸ்பெக்ட் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து குறைவாது. ப்ரீ விஷுவலைசேஷனுக்கு சாத்தியமே இல்லாம போச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து சமீப காலத்துல அப்படி ஒரு பெரிய அவேர்னஸோட ரொம்ப கிளாரிட்டியோட வந்தது. எப்போதும் நாங்க வந்து கொண்டாடுறது சொல்றது தேவைதான். அதுலயும் ஒரு வியாபார ரீதியான ஒரு சினிமாவுக்கு வேணுன்ற எலிமெண்ட் எல்லாம் இருக்கு. ஸ்டில் அது வந்து கமலஹாசனோ அல்லது சிவாஜி கணேசனோ மற்ற கலைஞர்களோ எழுதுனதோ எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தினுடைய சிறப்பு பரதநாடம். அதை ஆழமா ஊன்றி பார்க்க முடிந்தவர்கள் மட்டுமே வேற சர்ஃபேஸ்ல நீங்க அது வந்து தேவர் கதை சொல்லலாம். அது இக்கே நாயர் மகன் தேவர் மகனோட இருக்க முடியாது. அவர் வந்து அவருடைய விஷன் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த சினிமா. அதை ரொம்ப ஆழமா ஊன்றி அதை நம்ம கொண்டாடத்துக்கு
நமக்கு உணர தெரியல. மேபி இங்க ஒரு அரசியல் அது அப்படியே இன்டைரக்டா அது கமலஹாசன் படம் ஆயிடுச்சு. அதனால நீங்க அதை வந்து கிளைம் பண்ண முடியல. சோ இங்க நம்ம அதை ரியலைஸ் பண்ணறதுக்கு வாய்ப்பும் இல்லை. யாராவது சொல்றதுக்கு ஆளுநர் அவருடைய சிறப்பை சொல்றதுக்கு ஆளுநர் இல்லை. அவருடைய இந்த படம் இல்லை, நீங்க மலையாள படம்லாம் பாருங்க, இந்த படம் பாருங்க. அவருடைய படம் வந்து நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல அவருடைய சந்திரிகா சோப்புக்கு ஒரு படம் வரைகிறார், விளம்பர படம். அவர் வந்து PN மேனன் ஒரு டைரக்டர் இருக்காரு பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மலையாள டைரக்டர். அவருடைய உறவினர், நான் நேரில் சந்திக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் வந்து அவருடைய படத்தை நான் பார்த்துருக்கேன், பரதன்னு சிக்னேச்சர் இருக்கும் அவருடைய படம். அதை நான் நேரில் அவருடைய பெயிண்ட் பண்ண படங்களை பார்த்துருக்கேன். அப்புறம் அதே காலகட்டத்தில் வந்து அவ என்ன ஒரிஜினல் பார்த்தனால எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட். அந்த வயசுல 9வது படிக்கும்போது 10வது படிக்கும்போது மதுரைக்கே வரும், அது அந்த ஸ்டால்ல வச்சிருப்பாங்க அந்த படம். அண்ட் அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொம்மை இந்த பத்திரிகைலாம், சினிமா பத்திரிகைலாம் வச்சு பாருங்க, அதுல எல்லாம் சந்திரிகா சோப் விளம்பரத்துக்கு ஒரு சிங்கிள் காலம் அவர் வந்து படம் வரைஞ்சி ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்துல எல்லாமே ஒரு ரிஷியஸ் இருங்கன், என்ன இந்த மேனகை, இது மாதிரி ஒரு இந்தியன், நாட் சவுத் இது இருக்குல்ல, அது என்ன சொல்றது, இட்ஸ் நாட் தமிழ், இட் இஸ் நாட் கேரளைட் இமேஜ், இட் இஸ் அன் இந்தியன் இமேஜ். ஒரு கேலண்டர் ஆர்ட்டெல்லாம் சேர்த்து ஒரு இந்திய தன்மை ஒண்ணு சமைச்சு வச்சிருக்கீங்களா, அந்த ஃபார்ம்ல. அதாவது நல்லா சொன்னா 50, 60 எல்லாம் பத்மினி ராகினி இவங்க டான்ஸ் டிராமாலாம் நடத்துவாங்க. அதுக்கு ஒரு காஸ்டியூம், ஒரு கைண்ட் ஆஃப் காஸ்டியூம் இருக்கும். அது வந்து ஒரு ட்ரெடிஷனை சேர்த்துட்டு ஒரு டான்ஸ் டிராமா டான்ஸ் அதுக்கெல்லாம் ஒரு காஸ்டியூம் இருக்கு. அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, அதெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரியான எலிமெண்டோட சேர்த்து ஒரு கைண்ட் ஆஃப் பிக்சர்ஸ் வரும். அந்த படம் தான் அப்படியே வந்து ஃபில்மா டிரான்ஸ்லேட் ஆனது வைசாலி. நான் பிறகு பார்க்கும்போது அந்த படம்லாம் ஞாபகம், அவர் பண்ண டிராயிங் எல்லாமே அப்படியே இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த படம் தான் வைசாலியை டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு படம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவிஷுவலைசேஷன் வேணும். முன்ன எப்போதும் விட சினிமா சம்பந்தப்பட்டவங்க கிரியேட்டிவா ஒர்க் பண்றதுக்கு முன்ன எப்போதும் விட இப்போ கேமரா உங்க கையில இருக்கு, செல்போன் இருக்கு, அதுல நம்ம ஹை மெகா பிக்சல்ல போலாம். நீங்க இப்பயும் அந்த ப்ரீவிஷுவலைசேஷன் நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் ப்ரீவிஷுவலைசேஷன் யாரால பண்ணாங்க, டிஸ்னி தான் பண்ணாங்க. வால்ட் டிஸ்னி தான் முதல்ல 2.5 வருஷம் 3 வருஷம் ஒரு படத்தை அனிமேஷன் ஃபிலிமா ப்ரொடக்ஷன் பண்றாங்க, எல்லாருக்கும் கம்யூனிகேட் ஆகணும். அப்போ நாங்க வந்து காட்சி ரூபமா வந்து வரைஞ்சி பார்த்துட்டு அதை எல்லா ஆர்டிஸ்டும் டிஸ்கஸ் பண்ணி, இதுல இந்த இடத்துக்கு மரத்துல இருந்து இந்த மரத்துல அந்த மரத்துக்கு தான் மிக்கி மவுஸ் ஓடுது அப்படின்னு அதுல வேலை பார்க்குற 25 ஓவியர்களும் ஒரே மாதிரி யோசிக்கணும்ல. அதுக்காக முதல்ல உங்களுக்கு ஒரு ஸ்டோரி போடும். தி சேம் வே அது அப்படியே பெரிய அளவுல வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல ஓவியர்களே சேர்ந்துதான் பண்றாங்க. அப்புறம் வந்து ஓவியர்களே சினிமா யாரு நீங்க இதுவரை ஐசன்ஸ்டீனுடைய ஸ்டோரி போட பாருங்க. நான் தான் வந்து நீங்க பாத்துருப்பீங்க, இந்த புத்தகம் கூட இருக்கலாம், சுஜாதாவுடைய திரைக்கதை எழுதுவது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துக்கு அவருக்கே தெரியாது. ஐசன்ஸ்டீனுடைய ஸ்டோரி போர்டை எடுத்து நான் தான் போட்டேன், அவருக்கு தெரியாது. பிறகு வந்து அவர் வந்து இந்த விழாவுக்கு பிறகு என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மருது என்னுடைய புத்தகத்தை நீங்க அதை எடுத்து போட்டுட்டீங்க. இல்ல சார், நான் இன்டெரக்டா இனிமே வரவங்க அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும்னு தான் அதை போட்டேன். நான் அதை தேடி எடுத்து அதனுடைய வெறுமனே வெர்பலா இருக்கக்கூடாது, அப்படி யோசிக்கணும்னா அந்த அப்புறம் அவர் ரொம்ப சிராயிச்சுட்டாரு என்கிட்ட. நான் செய்யறதுக்கு மேல இன்னொரு வேலையும் செஞ்சேன். எதுக்கு சொல்றேன்னா, அப்போ வந்து நீங்க வந்து ஸ்டோரி போர்டு உங்களுக்கு இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சினிமாவை போய் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்றவரு வெர்பலா தான் சொல்றாரு. அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு கூட சொல்லுவார். ஏன்னா நான் வந்து எனக்கு கிடைக்கணுமே அந்த வாய்ப்பு. அவர் பணம் வச்சிருக்காரு, நான் வெர்பலா சொல்லுவேன். நீங்க நல்லா கவனிச்சு நிறைய பேர் தெரியும் கிடைச்சுவாங்க. சொல்லும்போது நல்லா தான் சொன்னா படம் சரியா எடுக்கல சார். படம் எடுக்கிறது வேற, சொல்றது வேற. முதல்ல அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நம்ம உணர்றதே இல்லை. அப்போ இப்போ இருக்கிற யங் ஆர்டிஸ்டுக்கு, எஸ்பெஷலி ஃபிலிம் மேக்கருக்கு, ஷார்ட் பிலிமா பண்ணலான்ற ஒரு அதுக்கான உபகரணமும் சாத்தியமும் இப்ப நிறைய வந்துச்சு. அதனால நான் போய் இனிமே வெர்பலா நரேட் பண்ண முடியல. நான் பண்ண ஷார்ட் பிலிமா அவர்கிட்ட காமிக்கலாம், அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல அவன் நரேட் பண்ணிடலாம் சரியா அப்படின்னு ஒரு இடம் வந்துச்சு. இப்ப நீங்க நான் வந்து கம்யூனிகேட் பண்றது அப்படி கம்யூனிகேட் விஷுவலா கம்யூனிகேட் பண்றது இப்ப நமக்கு வந்து என்ன சொல்றது, எக்யூப்மெண்ட் தென் பாசிபிலிட்டி எல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அது கிடையாது. ஸோ வெர்பலா தான் நீங்க சொல்லணும். அப்ப நான் வந்து என்ன சொல்றது,
அதான் நரேட் பண்றது. முன்னெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க படம் பார்க்கும்போது நிறைய டைரக்டர்களுக்கு விஷுவலா ட்ரெயின்ட் ஆகாதனால எழுதுவான், ஆனா சினிமா எடுக்கிறதுக்கு. நான் ஒரு பேர் சொல்றேன், நான் ஒரு டைரக்டர் ஒருத்தர் இன்னொரு படத்துக்கு லொகேஷன் போகும்போது நான் வந்து ஒரு டைரக்டரோட இருக்கேன். அந்த டைரக்டர் டெலிஃபோன்ல பேசுறாரு, இன்னொரு டைரக்டர் படம் எடுத்தார். அவர் தான் எடுக்க போற ஒரு விஷயத்த பத்தி நரேட் பண்றாரு. இவர் ஸ்பீக்கர்ல, நானும் அவரும் நண்பர், அவரும் நண்பர், ஸ்பீக்கர்ல போட்டார். நாங்க கார்ல போகும்போது அதுல அவர் சொல்றாரு, நான் இப்படி ஒரு சீன் வச்சிருக்கேன் என் படத்துல வரப்போற அப்படின்னு நரேட் பண்றாரு. அவ்வளவு நேரம் பேசினாரு, நான் பேசிட்டேன். அவன் கட் பண்ணோன்னு என் பக்கத்துல ஒரு நண்பர் சொன்னேன், பிரமாதமா இருக்கு, இப்படி ஒரு சீன் யாருமே வைக்க முடியாது. அதாவது அந்த கதாபாத்திரத்தை, இந்த கதை எதுக்காக இந்த கதையை சொல்றானோ அந்த இதுல முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை முதல்ல அறிமுகப்படுத்துறது, இதை விட பிரமாதமா அறிமுகப்படுத்துறது. ரொம்ப அருமையா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஆனா நான் படம் பார்த்தேன், வாயால் அவர் சொன்னது படத்துல இல்லை, அதே காட்சி இருக்கு. நான் கேட்ட போது என்னை அது இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி சினிமாவில். ஏன்னா விஷுவலா யோசிக்காத சினிமாவை சினிமா எங்க ஆரம்பிக்குதுன்னா எழுதுறது இல்லை. நான் அடிக்கடி அதெல்லாம் சொல்றேன், எந்த கதாசிரியராலும் சினிமாவை காப்பாற்றவே முடியாது. நான் அதுல கிளியரா நான் சொல்றேன். ஏன்னா they are already trained to use words, how to utilize the word. உங்களை வார்த்தையால உங்களை கட்டி போடுறதுக்கு, வார்த்தையை அடுக்கிறதுக்கான பயிற்சி மட்டும்தான் வருது. அவர்கிட்ட ட்ரூத் இருக்கும், ரைட்டர்கிட்ட ட்ரூத் இருக்கும். ஏன்னா அவர் வாத்தியார் வேலை கூட பார்ப்பாரு, இவரு காணல. ஆனா ட்ரூத்ஃபுல்லா ரியாக்ட் பண்ணி அவர் ஒரு கதை எழுதியிருப்பாரு, அதுல உண்மை இருக்கும். ஆனால் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் படம் எடுத்தாரு, நான் பேர்லாம் சொல்றேன். அவரும் கூட முதல்ல நீ 2 படத்து ஆளுகளோட சேர்ந்து வேலை பாரு, பக்கத்துல இருந்து படத்தை எப்படி எடுக்கிறதுன்னு, படத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்றது எப்படின்னு பக்கத்துல இருந்து பாருங்க. அவர் முதல்ல ஒரு படம் தான் எடுத்தார். எழுதிட்டேன், சினிமா தான், அதான் சினிமான்றாரு. கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னு நான் அப்பெல்லாம் ஆர்டி போனேன், அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு. நீங்க இமேஜா தான் யோசிக்கணும் சினிமாவுக்கு. எதை நீங்க எடுக்க போறீங்களோ, காட்சி ரூபமா ஆக்க போறீங்களோ, அதுக்கான குறிப்பு தான் கிடைக்கிறது. எழுத்தாளர்கள் என்னன்னா, வார்த்தையாலேயே கதையை நீங்க படிச்ச உடனே அந்த கதை கம்யூனிகேட் ஆகணும்னு தான் முயற்சி பண்ணுவோம். ப்ரீ விஷுவலைசேஷன் அவங்க கிடையாது. காட்சி ரூபமா நீ காட்சிப்படுத்துறதான எழுதணும். இந்த காட்சியில இப்படி இருக்கணும், இது இருக்கணும், அதுதான் எழுதணும். நீங்க இப்போ கிளாடியேட்டர் படம் எடுக்கிறோம். நான் தான் நீங்க பாருங்க, ஒர்க்கிங் ஸ்டில் எல்லாம் பாருங்க, அந்த படத்தினுடைய ஒர்க்கிங் ஸ்டில் யாரும் கையில கதை வசனம் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க பாத்துறீங்களா? அப்படி பேப்பரே வச்சிருக்க மாட்டாங்க, கையில ஸ்டோரி போர்டு தான் வச்சிருப்பாங்க. இந்த ஷாட் என்னவோ அந்த டிராயிங் தான் வச்சிருப்பாங்க. எல்லா டைரக்டரும் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல 2000 பேர் அங்க இருப்பாங்க. அந்த ஷாட்டுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு வேலை செய்யறவங்கள கிட்டத்தட்ட 1500 பேர் கேமரா முன்னாடி இருப்பாங்க, 500 பேர் கேமரா பின்னாடி இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு படிமத்தை அடையிறதுக்கு எல்லாரும் ஒரு படிமத்தை தான் நினைக்கணும். அது நான் முன்னாடியே ப்ரீ டிஃபைன்டா இல்லைன்னா ஆளாளுக்கு வேற தான் யோசிப்போம். கேமராமேன் ஒரு கேமரா, நான் சொல்றத கேமராமேன் அங்க கம்யூனிகேட் பண்ண முடியாது. நான் இப்படி வைங்கன்னு இல்ல 50 போடுங்க, இல்லங்க 80 120 போடுங்க, இல்ல அங்க எடுக்கிறது இல்லை. அப்படி அப்புறம் யார் யார் இருக்கிறா, பின்னாடி என்ன, முன்னாடி என்ன, எல்லாமும் சேர்ந்து விஷுவலா நீங்க நானு நடிக்கிறவரு எல்லோரும் சேர்ந்து ஒரு சிங்கிள் இமேஜா அடைகிறதுக்கு நாம உழைக்கிறது தான் சினிமா. நீங்க முதல்ல ப்ரீ டிஃபைன்டா வரணும். சம்டைம்ஸ் there is another form. நீங்க இப்படி இன்னொரு ஃபார்ம், ஹெர்சாக் மாதிரி படம் எடுக்கிறவங்க இதெல்லாம் டினை பண்றோம். அப்ப கூட ஒரு ப்ரீ விஷுவலைசேஷன் இருக்கு. அது என்ன, அவருக்குள்ளேயே வச்சுக்க ஒரு பாண்டித்யம், அவனுக்கு கேமராவை தெரியும், தான் டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கலாம், தானே பண்றான். அப்படி ஒரு இடம் இருக்கு. நீங்க அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல போய் ஒர்க் பண்றாங்க. அப்பையும் கூட இப்ப நான் நானே கேட்டிருக்கேன், நஸ்ஃபர்து அவர் படம் பார்த்துருக்கீங்க நீங்க. அதாவது 1910 முன்ரோடைய படத்தை திரும்பி எடுத்தாருல்ல, இவன் எடுத்த படம் ஏதோ ஒரு சிட்டியில ஒரு நாள் அவங்க கேட்கறாங்க, சிட்டி சென்டரை கேட்கறாங்க ஷூட் பண்றது. கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுங்க, இல்ல 2 நாள் 4 நாள் அவங்க கேட்கறாங்க நினைக்கிறேன். அது அந்த ஷிப் நிற்கும், பெருச்சாலிலாம் அந்த ஊருக்குள்ள போகும், டெத் எப்படி அந்த ஊருக்குள்ள வருது, அதாவது இது அந்த ட்ராக்குலா எப்படி ஊருக்குள்ள வந்தோடனே டெத் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதான் அந்த படத்துல. ஆக்சுவலா அந்த ஷார்ட்டை எடுக்க அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல ஒரு நாளைக்கு நாங்க 6 மணி நேரம் தரோம், அதுக்கு மேல தரமாட்டோம்.
அப்ப நீங்க பாத்தீங்கன்னா படத்துல ரொம்ப கண்டென்ஸ்டா இருக்கும் படத்துல இருக்குது. அப்ப அது கேட்டதுக்கு இல்ல இது எல்லாம் என்னுடைய ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்காங்க, இல்ல இல்ல வெள்ளை பேப்பர் தான் சொன்னோம், ஒயிட் பேப்பர் தான் வச்சிருக்கேன் நான் அப்படின்னு. அது என்னன்னா ஸ்டில் 6 மணி நேரத்துக்குள்ள என்ன கதை சொல்லலாம். அப்ப நீங்க படிமமா யோசிக்கலன்னா சொல்ல முடியாது. அந்த இமேஜ் எல்லாமே வெர்பலா எதுவுமே கிடையாது. ஒரு மியூசிக் வரும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகரத்துக்குள்ள சாவு பெருகிட்டே வருது, அதான் சொன்னோம். அப்ப நீ என்ன மாதிரி படிமத்தை நீ அடுக்குனா அது வரும், அந்த ஆடியன்ஸுக்கு அதை நீ கம்யூனிகேட் பண்ணணும். அப்படிதான் அதான் திஸ் இஸ் வை இதுவே நீங்க வந்து எந்த எழுத்தாளரும் எழுத முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா இவரை அதாவது நீங்க அதுக்காக ஒரு ட்ரைனிங் இருக்கு. சினிமாவா ஆக்குறது கன்வெர்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பயிற்சி. நான் சொல்றது போல வார்த்தையா ஒரு ஐடியாவை படிமமா தொடர் படிமமா, அதாவது ஒரே திரையில ஸ்ட்ரீம் ஆஃப் இமேஜ் வந்துட்டே இருக்கு, அதன் மூலமா நான் கம்யூனிகேட் பண்றேன். அப்ப அந்த மாதிரி ஒரு அந்த இமேஜை தொடர்ந்து காமிக்கிறது மூலமா நான் கட்டி போட வைக்கணும்னா நான் என்ன மாதிரி வேலை செய்யணும்? எழுதுனா கிடையாது, எழுதுறது வந்து மேனுஸ்கிரிப்ட், அது ஐடியா. அது இன்னும் அதாவது என்ன சொல்றது, அது வந்து ஒரு பேசிக் ஐடியா, அவ்வளவுதான். புத்தகமாகிறதுக்கு வேற, படிச்சு அதை நீங்க அனுமானிக்கிறதுக்காக எழுதுறது. அதுல இன்னொன்னு சொல்லுவாங்க, நான் வந்து உங்க அதுக்கு ஒரு ஃப்ரீடம் எல்லாம் கொடுக்குறேன், அது வேற, அதுக்குள்ள எல்லாம் போல. இப்ப கூட நான் இப்ப சமீபத்துல படிச்சேன், இது யாரோட நண்பர்கள் எனக்கு அனுப்பிச்சு நான் படிச்சேன். ஜெயமோகன் வந்து இந்த இதுக்கு எழுதுனேன் அப்படின்னு நான் சொன்னேன், நானும் தான் அதுக்கு நான் தான் பண்ண வேண்டியது. மணிரத்னம் படம் அந்த நின்றுச்சு, அந்த படம் பொன்னியின் செல்வன் வந்து பிகாஸ் அந்த படத்துக்கு முன்னாடி என்னுடைய புத்தகம் வாழவிட மலை வந்திருந்தது. அதை ஆனந்தவுடன் வந்து ஒரு ஒரு இது என்ன சொல்ற, முதல்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு பிஃபோர் ரிலீஸ் காமிக்கிற மாதிரி ஒரு 5 படத்தை அதுல ஸ்கிரீன் இதுல போட்டாங்க. அது ஒரு பெரிய இதானோடனே அந்த புத்தகத்தை வந்த உடனே வாங்கி நான் வந்து என்னை பார்க்கணும் சந்திக்கணும்னு சொன்னேன். சரி பார்ப்போம், ரொம்ப ரொம்ப ஏர்லியா நான் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு பெரிய கனெக்ஷன் கிடையாது. அவங்களோட வந்து மணியோட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் என்னோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் பிசில இருந்து. ஆனா வந்து இந்த புத்தகத்துக்கு பிறகு நான் பார்க்கணும்னா சரி 2 பேரும் சந்திச்சோம். நான் முதல்ல சந்திக்கும் போது அப்படியே டிராயர்ல இருந்து என் புத்தகம் தான் எடுத்து வச்சாரு. அவன் இல்லை அடுத்த முறை நான் பேசும்போது, அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது நான் என் புத்தகத்தை கொடுக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு முன்னாடி என் புத்தகம் வந்துருச்சுங்க. இல்லை சார், நாங்க இந்த இது விகடனில் வந்தோடனே நான் வந்து அது ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கு, இல்லை நான் வந்து படம் வரைகிறது சினிமா எடுக்கிற மாதிரி தான் படம் வரைஞ்சேன் நான். அது இல்லாமல் அந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணேன். பிகாஸ் எனக்கு அனிமேஷனு, சினிமா, பெயிண்டிங் இது எல்லாமும் நான் தனித்தனியாக பார்க்கல. நாங்கள் அப்படிதான் நான் ட்ரெயின் ஆகி வந்து அது தனியாக இனிமேல் அது தனியாக ஃபங்க்ஷனே ஆகாது நான் சொல்றது. பிகாஸ் சினிமாவில் இருக்கிற எந்த பிக்சலையும் நீங்க ரீபெயிண்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஸோ நான் பெயிண்ட் பண்ண போட்டோகிராஃப் மேலே நான் பெயிண்ட் பண்றேன். பெயிண்ட் பண்ணது போட்டோகிராஃப் எடுத்துட்டு அது மேலே பெயிண்ட் பண்றேன். ஸோ இன்டெகிரல் ஆயிடுச்சு மீடியம் வந்து. இனிமேல் டிவிஷனே கிடையாது. அப்புறம் பாப்புலர் ஆர்ட் கிடையாது, என்ன சீரியஸ் ஆர்ட் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய். அது இனிமேல் அப்படின்னு சொல்றது கேட்காது. அதாவது என்னன்னா பிசிக்கலா அது ரீச் ஆக முடியாம இருந்துச்சு. இப்போ வந்து சோசியல் மீடியா தான் அந்த இன்டென்சிட்டி, அதுல இருக்கிற ட்ரூத், அதுல இருக்கிற இதுதான் சரி. அப்புறம் வந்து எல்லாமும் ஒரு நாள் புகழ் பெற்றதா தான் இருக்கும். பாப்புலர் தான் சொல்ல முடியும். சமீபத்திலே நானே இப்போ எப்படி பாக்குறேன், வார பத்திரிகையில சீரியஸ் மேகசினே இப்ப சமீபத்துல சில பத்திரிகை அது எல்லாமே பொய். பிகாஸ் எப்படி நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு 15 வருஷம் நாங்க வந்து பாப்புலர் ஃபார்முக்கும் சீரியஸ் ஃபார்முக்கும் ஒரு பெரிய கேப். இது நான் சொல்றது போலவே தமிழ்நாட்டிலையும் விஷுவல் ஆஸ்பெக்ட்லயும் ஒரு பெரிய கேப் இருக்கு. படிக்கிற காலத்துல சாவியை போய் என்னுடைய ஆசிரியர்லாம் நீங்க எல்லாம் தான் இருந்து வேலை பார்க்கணும் உள்ள இருந்து போய் அனுப்புவாங்க. சாவிக்கு அது புரியாது. நீங்க படம் வரைகிறது வேற, நாங்க பத்திரிகையில போடுறது. ஆனா பிக்காசோ படத்தை எடுத்து போடுவாங்க. நான் அவர்கிட்ட கேட்பேன், நீ பிக்காசோ படத்தை போட்டு புரியலன்னு போடுறீங்க, அப்படி போடாதீங்க, என்னன்னு கேளுங்க. அப்படிதான் போடணும். நீங்களே வந்து அதுல ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கிறீங்க. பாப்புலர் ஆர்ட்டுக்கும் இதுக்கும் இல்லை. அப்புறம் வந்து அந்த இடத்துல இது சீரியஸ் மேகசின், இப்ப இருக்கிற சீரியஸ் மேகசின் ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி கசடத பரவோ பழைய காலத்துல அது ஃபங்க்ஷன் பண்ணல. அப்படி அன்னைக்கு இருக்கிற யங் ஆர்டிஸ்டோட அது சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணல. ஏன்னா அது அலைடா இருந்தாங்க. அது ஒரு அப்ப ஒரு தேவை இருந்துச்சு. இப்ப என்னன்னா, நீங்க இப்ப இருக்கிறதோட சேர்ந்து ஒரு 15-20 வருஷத்துல காலேஜோட, எனக்கே தெரியும் காலேஜோடு எல்லாருக்கும் ஆரம்பத்துல நான் தான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். இது மனுஷபுத்தரோட புத்தகத்துக்கு எல்லாத்துக்கும் இன்டர்நெட்ல இருந்து ஈஸியா நீங்க எடுத்து போடலான்ற இடம் வந்துச்சு. அப்புறம் அதை தவிர்த்தாங்க. இப்ப சமீபத்துல கல்குதிரை மாதிரி அதுதான் நிரம்பி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா,
நீங்க அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இந்த எழுத்தை நீங்க மதிக்கணும்ன்றதுக்கு, அதாவது என்ன சொல்றது, நீங்க வக்காலத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. நான் எப்படின்னா அந்த மாதிரி இல்ல, அது அப்படி இல்ல, ரெண்டு கனெக்ட் ஆகல. கனெக்ட் ஆகாம ரெண்டையும் பக்கத்துல வச்சுட்டு உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. அப்ப நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஒவ்வொன்னா பார்க்கும்போது அது உள்ளாடி பார்க்கும்போது தெரியுது. சினிமா நான் சொல்றது போல சினிமா ஒரு பீரியட்ல மிடில் சினிமா இருந்துச்சு, பாப்புலர் சினிமா இருந்துச்சு. பாப்புலர் சினிமா எல்லா வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணுது உங்களை, அதாவது உங்களை சீட் பண்ணுது, உங்களை பணத்தை பண்றதுக்காக உங்கள்கிட்ட என்ன வேணாலும் பேசுது, அது ஒரு பகுதி. ஆனா நீங்க உலக அளவில் எல்லாரையும் ரீச் பண்ண பாண்டு படத்தை எடுத்துப்பாங்க, அதுக்குள்ளேயும் தொழில்நுட்பம் என்ன, அதுக்குள்ள எக்ஸலன்ஸ் ஆஃப் தி இமேஜ் எல்லாம் இருக்கு. நீங்க எதை டாக் வாய்ஸ்ல இருந்து எடுக்கணும், பாண்டு படத்துல இருந்து நீங்க எதை எடுக்கணும், ஸ்டார் வார்ஸ்ல இருந்து நீங்க எதை எடுக்கணும், எதை பார்க்கணும், எந்த சினிமாவை எப்படி பார்க்கறது, எந்த இமேஜை எப்படி ரீட் பண்றது, அதுதான் அங்கதான் நீங்க அது வந்து உங்களுக்கு எலிவேட் பண்ணுங்க. அப்படியே இதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து எந்த கதையும் நீங்க கதை கூட வேண்டியது இல்லையா. நீங்க ஷாங்கமேயர்னு ஒரு அனிமேட்டர் இருக்கு, ஷாங்கமேயருடைய அனிமேஷனை பார்த்து கதை கிடையாது, ஸ்டில் இட் வில் ஹோல்ட் யூ. 15 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களை அப்படியே ரிப்பீட்டடா நீங்க ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த அனிமேஷன். அப்ப அதான் சினிமா இனிமே வந்து நீங்க எந்த ஒரு பீரியட்ல, அதாவது 60s 60s 70sல என்ன கேமரா வச்சிருக்கீங்க, போட்டோ எடுத்து என்ன கேமரா வச்சிருக்கீங்க அப்படிலாம் இருந்தது. நானே அதை கேட்பேன். நான் வந்து 8 9வது படிக்கும்போது எனக்கு கேமரா வாங்குறேன், ஒரு சின்ன கேமரா வாங்கி நானே டேபிள் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்த காலத்துல. அளவு கேமரா பெரிய வந்து நிக்கான் வச்சிருக்கேன்னா அது பெரிய அதிசயமா. அப்புறம் வந்து கேமரா இல்ல, எப்படி நீ உலகத்தை நீ எப்படி பாக்குற, அதுதான் இட்ஸ் நாட் எக்யூப்மெண்ட். அப்புறம் இப்போ வந்து நான் வால்யூமா புத்தகம் பார்க்குறோம், செல்போன்ல எடுத்த சினிமா வந்து உலகம் பேசுது, செல்போன்ல எடுத்த போட்டோகிராஃபை இமென்ஸா கலெக்ட் பண்ணி பாக்குது. நீங்க நான் ஒரு தடவை யூரோப்ல போனா ஒரு புக் ஷாப்ல நீங்க ஒரு சின்ன கேமரா வச்சிருக்காங்க, நீங்க வந்து அதை பாக்குறீங்களே, எட்டி பாக்குறீங்களே, உங்களை எடுத்துக்கிட்டே இருக்கு புத்தகங்கள் பிரமாதம் வந்துச்சு. அது அவன் அப்படியே என்ன சொல்றது, ஸ்டாப் மோஷன் மாதிரி இன்டர் கனெக்டட் டக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட் எடிட்டட் ஃபார்ம்ல அதை எடிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப என்ன பீப்புளோட எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க. வந்து அந்த நீங்க வச்சிருக்கிற பொருள்கள்ல ஒவ்வொன்றையும் அவன் பாக்குறத வந்து அவன் ஒரு 3 கேமரா வச்சுட்டு எடுத்துட்டு அதை திருப்பி ரிப்பீட் ஒரு லூப்ல போடுறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஒரு நான் சொல்றது ஒரு 15-12 வருஷத்துக்கு முன்னாடியே ஜிஃப் இமேஜ், இப்ப நம்ம வந்து ஒரு ஜிஃப் இமேஜ் இருக்கு தானே, அதாவது இட் கேன் பி ஒரு சின்ன ஃபைல் தான், அது ஸ்டில் அது அனிமேட் ஆகும். அது என்னன்னா அந்த ஹாலில் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாருக்குன்னு அதை சொல்லிட்டாங்க. வந்து இப்போ நான் சொல்லிட்டே இருப்பேன், இதுதான் வந்து யூசேஜ். அது ஒரு வயதான ஒருத்தர் படம் இருக்கும் போட்டு, ஒரு யங் பாய் ஒருத்தன் இருப்பான், ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு அந்த பையன் அப்படியே அந்த பேப்பர்ல இருந்து அப்படியே லேஸ் அப்படி பார்ப்பான், அப்படியே மெதுவா அப்படி பார்ப்பான், அந்த பொண்ணு அப்படி பார்ப்போம். இந்த வயதானவர் பார்த்த உடனே 2 பேரும் வேற பக்கம் பார்ப்பாங்க. இப்படியா எங்க இது ஒரு அந்த ரூம்ல அப்படி ஒரு பிரமாதமான ஒரு மூவ்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. அதை நீங்க சர்ப்ரைஸா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது ஒரு வெரி லென்த் லூப்பா வச்சிருக்காங்க. ஒரு ரிப்பீட்டிவா இருக்க மாதிரி அது ரிப்பீட்டிவா இருக்கு இன்னொரு ஆக்ஷன். சோ நீங்க ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்க தானே. ஆமா, நீங்க வேற கவனத்துல இருந்து திரும்பி பார்த்தா வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ அவ்வளோ பெயிண்டிங் பெயிண்டிங் பிகம் மூவ்மெண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெயிண்டிங் ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணிட்டு. ஸோ ஸ்க்ரீனு பெரிய ஸ்க்ரீன், லிமிட்டட் சைஸ் பெரிய சைஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இன்னும் இனிமே வந்து நான் எப்படி சொல்றேன்னா, காஸ்டியூம் காத்து இட் கேன் பி என்ன சொல்றது, டிசைன் மாறிட்டே இருக்கலாம் போட்டு அப்படி பண்ணாங்க. நீங்க விஷுவல் ஆஸ்பெக்ட் எங்கெல்லாம் போகுது. சினிமா இனிமே வந்து ஸ்டோரி நேரேஷன் இஸ் ஆல்சோ. இப்போ நீங்க கிராமர் போயிடுச்சு, ட்ரோன் எல்லாம் வந்த பிறகு ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்த கிராமர் எல்லாம் போயிடுச்சு. நீங்க ஏற்கனவே சினிமா ஒரு கிராமரோட சொல்லணும்னு ஒண்ணு இருந்துச்சு, கிராமர் எல்லாம் படிக்கணும், கிராமர் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் உங்க கதையை சொல்றதுக்கு கிராமரை மீறணும். இண்டிவிஜுவலா நீங்க வந்து ஹவு டு பிரேக் தி கிராமர், அப்பதான் நீங்க ஒரு இண்டிவிஜுவல் கதை. இப்போ அந்த கிராமர் முடையுது. இதுவரையில நீங்க இருந்த இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒரு A7 கேமரா, இஃப் யூ ஹேவ் 4 to 5 கேமரா, 5 ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா எனாக்ட் பண்ண வச்சுட்டு 5 கேமரா வச்சீங்கன்னா மொத்த சீன் எடுத்துரும்.
ஒரு காலத்துல வந்து பென்னியர் தான் 20 கேமரா யூஸ் பண்ண முடியும், இன்னைக்கு அப்படி இல்லையே. ஸோ ஸ்டோரி நேரேட்டிவ் ஸ்ட்ரக்சரும் மாறுது. ஸோ அந்த ஃபார்ம்ல அடுத்த அதே மாதிரி சிஜி கம்ப்யூட்டரை பயன்படுத்துறது நேரடியா வந்து, அதாவது ராமநாதன் நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பேன். என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்கணும், என்ன படம் எடுக்கிறீங்க, என்னோட ஒரு படம் அவரோட நான் சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை கிண்டல் பண்ணேன். மணிவண்ணன் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இவங்க எல்லாம் சீட்டு விடுறோம், நான் சீட்டு விட மாட்டேன், உங்களோட உட்காந்துருப்பேன். அப்ப வந்து நான் கிண்டல் பண்ணுவாங்க, சார் உங்களுக்கு தெரியாது சார், எங்க சினிமா வேற சார், அது ஏதோ சொல்லிட்டே இருப்பாரு. பட் பை ஆக்சிடென்ட் என்னுடைய நண்பர் தான் அவருக்கே அவருடைய வெற்றிகரமான படங்கள் நான் தான் பண்ணேன். அப்ப வந்து என்னன்னா, நான் தான் முதல்ல போய் அனிமேஷனை லேர்ன் பண்ணிட்டு அந்த கம்ப்யூட்டருடைய பயன்பாடு தெரிஞ்ச உடனே ஒரு தடவை கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஒரு ஆக்ட் ஃபிலிம் நாங்க தான் முதல்ல பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே இதுதான். அப்ப ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமா இது ஃபிலிம் போயிடும் நான் பேசிட்டு இருப்பேன். நான் பேசும்போதெல்லாம் இல்ல இதெல்லாம் பேசிட்டே நான் சொல்லுவேன், அது இல்லட்ரஸி அப்படின்னா இல்லட்ரஸி பாருங்க, வேணாம் ஃபிலிம் போயிடும். டெக்னாலஜி வந்து ஒண்ணு, அதாவது என்னன்னா அதுல ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் டிஜிட்டல் டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்குது. அவ கம்ப்யூட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு கட்டுரையை பார்த்துட்டு தான் நான் அந்த பக்கமா போக ஆரம்பிச்சேன். முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன், அப்புறம் பயன்பாட்டு ஒரு 10 செகண்ட் கம்ப்யூட்டரையும் கையில வரைஞ்சதையும் டெஸ்ட் பண்ண பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு இனிமே நான் என்ன வேணாலும் செய்யலாம். நாங்க தான் முதல்ல ஒரு படம் இங்க வந்துருக்கோம். அதை வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் வெங்கி இருக்காங்க, இப்போ சங்கர்லாம் இருக்கணும், அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். நான் பண்ண ஃபுட்டேஜ் வந்து பார்த்தேன். நான் அவனை வந்து படிக்கிற காலத்துல எனக்கு யங் ஜூனியர்ல அவன் ஒருத்தன் தான் அனிமேஷனை பத்தி நாங்கெல்லாம் ஏதாவது பேசினா அவன் கேட்பான். ஸோ அவனும் வந்து ஆஃப்டர் தட் அதுக்கு பிறகு ஒரு சின்ன வசதி வந்து அப்புறம் அதை அவன் சங்கர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. அதே டைம் தான் நானும் அப்ப இவங்கள தான் நண்பர்கள், நான் யாரையும் போய் தேடி போறது இல்லை சின்ன ஆட் ஃபிலிம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த கடைசியில நான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அப்ப என்னன்னா நான் இதுல சாத்தியம் சொன்னோன்னே என்னுடைய சம்மந்தப்படமான இந்த நண்பர்கள் எல்லாம் பாண்டியன் இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து என்ன செஞ்சாங்க, கலை ஆர்ட் டைரக்டர் கலை எல்லாம் சேர்ந்து மருது சொல்லுங்க, மருது தான் கரெக்டான. அப்ப கம்ப்யூட்டரை நான் பயன்படுத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இவங்க அதை முன்னாடி போய் பயன்படுத்துறாங்க. இவன் நான் சொன்ன உடனே இங்கேயே பிரசாத் சில வசதியை செஞ்சு கொடுத்தா பண்ணாங்க. அது அந்த பிரபுதேவாவுடைய சாங்குக்கு தானே. தென் அது வந்து பலருக்கு தெரியாது. அப்ப குரூடா இதுலயே மானிட்டர்லயே ஷூட் பண்ணி தான் வெளியே வந்துச்சு. ப்ரொடியூசருக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அந்த ஒரு காலகட்டம் அது. அப்புறம் வந்து அப்படிதான் பண்ணாங்க. அப்படிதான் பண்ணி அதை ஒரு வியாபாரமாக்குறதுக்கான இடமெல்லாம் அப்படிதான் வந்துச்சு. இவரும் வந்து அப்ப இவருக்கு பெரிய கம்ப்யூட்டரை பத்தி எல்லாம் இல்லை. அவர் படத்துக்கு நான் சொன்ன மாதிரி WR சந்திரன் வந்து டபுள் ஆக்ஷனு, தென் இந்த மாய தன்மைகள் கொண்ட பகுதியெல்லாம் வருது பாருங்க. அதனால மாய மந்திரம் எல்லாம் இருக்கிறனால அதெல்லாம் பண்ணுவாங்க, அவருக்கு பண்ணி கொடுப்பாங்க. அப்ப நான் போய் அப்ப முதல் படம் பண்ணோன்னே வந்து எனக்கு அவர் வந்து பல பேர் தெரியாத ஒரு லோ பட்ஜெட் படம் பண்றாரு. ஆனா முதல் படத்துக்கு அவர் வந்து நியர்லி 90 lakhs ஸ்பெண்ட் பண்ணாரு எஃபெக்ட் மட்டும் அந்த டைம்ல. அது எனக்கு தெரியாது சார், இது எதுவுமே உங்களை நம்பிதான் சார் இவ்வளவு படம் நான் இருக்கேன் சார். இதுதான் முதல் படம். அப்புறம் அவருக்கு நான் 9 படம் பண்ணி கொடுத்தேன். அப்ப எனக்கு சாமி படம் போதும், எனக்கு நம்பிக்கை கிடையாது, சாமி படம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிதான் நான் அவர் வந்து தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருந்தாரு. ஆனா என்ன அவரை நான் எடுத்து சொல்லுவேன்னா, அவங்களுக்கு உள்ள பிசினஸ் எத்திக்ஸ் வேற. நான் சொல்லுவேன் வந்து ஒரு தடவை டிவி இன்டர்வியூலயே நான் சொன்னதை அவர் உடனே எனக்கு போன்ல வந்து எனக்கு ஆன்சர் சொன்னாரு. அதாவது நீங்க எனக்கும் அந்த படத்துல நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது, அந்த கதைக்கு உள்ளடக்கிறதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ராமநாராயணன் படம் வேணா சப்ஸ்டாண்டர்டா இருக்கலாம், ஆனா எங்க எஃபெக்ட் போர்ஷன் சப்ஸ்டாண்டர்ட் கிடையாதுன்னு ஒரு நான் சொல்லிட்டேன். உடனே வந்து இதான் நீங்க கட்டவும். ஏன் நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, பல பேருக்கு தெரியாது, ஆழமா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் தெரியும். நாங்க வந்து 16 ஃப்ரேமுக்குள்ள 16 ஃப்ரேம் தான் வரும் சம் ஆஃப் தி எஃபெக்ட். அதுக்குள்ள நாங்க ஒர்க் பண்ணிருக்கிறது. ஏன்னா இந்த ஆர்ட் இன்விசிபிளா மந்திரம் போல செய்யறது தெரியணும்னு செஞ்சா மந்திரம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நீங்க அந்த இமேஜ் அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். அது அப்படி அந்த இதை அப்படிலாம் ஒர்க் பண்ணிருக்கோம். அப்புறம் அது வந்து பெரிய வசதியா முதல்ல மோஷன் கேப்சர் அவர் படத்துக்கு நான் இங்க முதல்ல பண்ணது வெரி எக்ஸ்பென்சிவ். பென்டாஃபோர்லயே அது இருந்துச்சு அந்த வசதி. பென்டாஃபோர் அதை முழுமையா பயன்படுத்த தெரியல. இன்ஃபேக்ட் பென்டாஃபோர்லாம் வந்து விஷன் இல்லாதனாலதான் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி மெட்ராஸ் இல்லாம போயிடுச்சு. அவங்க எல்லாம் கில் பண்ணிட்டாங்க.
இந்த விக்ரம் ஸ்டுடியோல முதல்ல சில செட்டப் இருந்தது, இதெல்லாம் நாங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம். நான் வந்தேன். அவன் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் ஒரு பெரிய ஆட்களை ஆர்டிஸ்ட் யங் ஆர்டிஸ்ட்லாம் வச்சுலாம் பண்ணாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அது வளர்த்து எடுக்கல, இங்கே இருக்கிற கம்பெனிகளுக்கு விஷன் இல்லை. ஸோ ஒரு ஒரு 4-5 ஆண்டு 6 ஆண்டுக்கு பிறகு அந்த கம்பெனிலாம் வந்து போகஸ் கம்பெனிலாம் மூடினோடனே அதில் ட்ரெயின் ஆன கலைஞர்களுக்கு இங்கே வேலை இல்லை. அந்த சம்பளத்தில் இங்கே அவங்க இங்கே இருக்க முடியாது, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து எல்லாரும் பெங்களூருக்கும் ஹைதராபாடுக்கும் போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் மெட்ராஸ்ல அது பில்ட் ஆகல. இன்ஃபேக்ட் மெட்ராஸ்ல தான் முதல்ல அது வந்து ஃபிளரிஷ் ஆச்சு, ஆரம்பிச்சிச்சு. இங்க நான் சொன்னது போல இந்த இந்த அதர்வே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அது தெரியாது. நான் பாரதிராஜா அப்படி சொல்லுவேன், வந்து எஃபெக்ட் கிராபிக்ஸ் எனக்கு சம்மந்தம் இல்லை சார். அப்படி இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை, நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, தப்பா யோசிக்கிறீங்க. அது ஒரு பியூட்டிஃபுல் நைட்டா சொல்லணும், நீங்க 3 மேல ஒட்டலாம்னு சொல்றேன். உங்க கதையில உங்க பாட்டுல வரல, அப்ப நம்ம சொல்லுவேன் ஒரு 3 அது மேல ஒட்டலாம். ஏன்னா இனிமே பிக்சர் தான் சார், அப்படி கிடையாது. நீங்க ஏற்கனவே அவர் படமே அவருக்கு புரிஞ்ச முறையில ஒரு கிராமத்துக்குள்ள இருந்து அவருக்கு என்னன்னா ஒரு அவர் படத்துல நான் சொல்லுவேன், ஒரு டக்காரன் எங்கேயோ ஒரு இடத்துல சட்டுன்னு ஒரு உயிர்ப்பு இருக்கும். அந்த உயிர்ப்பு என்ன ஃபேண்டசி ரியாலிட்டியும் சேர்ற மாதிரி ஒரு எலிமெண்ட் எல்லாம் ஒரு படத்துல வரும். நான் சொல்லுவேன் அப்ப எல்லாம் என்ன சொல்லுவேன், இந்த நீங்க ஏஸ்தட்டிக்கலா அவங்களுக்கு ஏஸ்தட்டிக் என்னன்னா ஒரு ஈவினிங் லைட் ஒரு டான்ஸ் ஒரு பொண்ணு, இது மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க குளோபலா போர் மேன்ஸ் ஏஸ்தட்டிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு மேல அவங்க ஒரு பிக்சோரியெல்லாம் நான் இதையும் சொல்லியிருக்கேன். அதனால இந்த படம் எனக்கு நான் பார்க்கும்போது ராதிகா நடிச்ச படம் கிழக்கிச்சி மயிலே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அது விஷுவலா ரொம்ப சென்சிபிளா விஷுவலா, அது என்ன சென்சிபிளா விஷுவலா இருந்தா அது உலகப்படும். அவ்வளவு பெரிய பிரமாதமான கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை இன்னும் சொல்லணும், வெறும் வெர்பலா இல்ல மட்டும் இல்ல, அது எங்கேயோ இன்னொரு அதை மேலே இன்னொரு உயரத்துக்கு போக முடியும்லாம் எனக்கு தோணுச்சு. நாங்க அதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அப்ப எங்கன்னா அதனாலதான் வந்து இவரை பரதன் எல்லாம் தமிழ் சமூகம் அதை ஐடென்டி பண்ணல. பரதனை வந்து கொண்டாடுறது காரணம். ஆனா வந்து இன்டைரக்டா வந்து நீங்க இது இருக்கு பாருங்க, 50s ஆரம்பத்துல இவரு சத்தீஸ்கர் 50s முதல் படம் பண்ணும்போது முதல் படத்தை ரிப்போர்ட் கேரளாவில் இருக்கிற ஒரு வார பத்திரிகை ரிப்போர்ட் பண்ணிருக்கு. முதல் படத்தை பெங்கால ஒரு படம் வந்திருக்கு, அதை ரிப்போர்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாடு கிடையாது, அப்படி ரெக்கார்டே கிடையாது. அது என்னன்னா நீங்க இதை பாருங்க, பகர் பாஞ்சாலியில இருக்கிற அவங்க முதல் 2 நாள் ஷூட் பண்ணது அந்த துர்காவும் தம்பியும் போய் ட்ரெயினை பாக்குறாங்கல்ல, அந்த சீக்வன்ஸ் அவங்க முதல்ல அது ஞாயிற்றுக்கிழமை 2 ஞாயிற்றுக்கிழமை போய் ஷூட் பண்றாங்க. முதல் ஞாயிற்றுக்கிழமை ஷூட் பண்றாங்க, 2வது தடவை போகும்போது அந்த நாணெல்லாம் அறுத்துருவாங்க. அதை வந்து 2.5 வருஷம் கழிச்சு தான் திரும்பி ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணணும். நீங்க அதுக்காக அவர் வந்து ஒரு ஸ்டோரி போர்டு பண்ணிருக்காரு. நீங்க அவர் படமே எடுக்கல, நான் சொல்றது படமே அவர் எடுக்கல. அந்த ஒரு 40 ஃப்ரேம் அவர் ஸ்டோரி போர்ட் பண்ணிருக்காரு. இது அவர் படம் எடுத்திருந்தா ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு நீங்க சொல்லி அவ்வளவு ப்ரீ டிஃபைன்ட் அது அதை அட்டைனும் பண்ணிட்டாங்க பிலிப்ல. அதான் வந்து இன்னொரு அடுத்த இது லெவல். ஸோ இங்க வந்து நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ப்ரீ விஷுவலைசேஷன் இதுக்கு ஒரு எப்பவுமே ஒரு கதைக்கு எல்லாத்துக்கும் நான் அப்ப என்ன சொல்லுவேன், எல்லாத்துக்கும் வேண்டியதில்லை, ஒரு பெரிய ரிமார்க்கபிள் சேஸ் சீக்வன்ஸ் மேபி 5 பேர் உட்காந்து பேசுறாங்க, ஒரு கோரியோகிராஃபி, அதை நீங்க ப்ரீ டிஃபைன் பண்ணலாம். மொத்த சினிமாவும் ப்ரீ விஷுவலைஸ் பண்ண வேண்டியதில்லை. அப்போ அது என்ன எக்கானமிக்கலா அது வந்துடும். ப்ரொடக்ஷன் டிசைன் நான் சொல்றது, சினிமாவை நீங்க எடுக்கிறதுக்கான செலவு குறைஞ்சிடும். அங்க போய் நீங்க குழம்புறது இல்லை, ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட். ஸோ 10 தான் இருக்கும், 10 படம். அவன் வந்து இந்த 6, 8, 15 ஷாட்ல இந்த இதை சொல்லிடுறேன். அதுக்கும் அதுலயும் நான் இப்ப எப்படின்னா அதுலயும் ஒரு இடமெல்லாம் வந்துச்சு. இப்போ 100 வருஷம் இப்படி எடுக்கிறோம், என்னென்ன மாதிரி ஆங்கிள் என்னென்ன மாதிரி லென்ஸை யூஸ் பண்ணி எடுக்கிறோன்றதுலயும் பீப்புள் வந்து இந்த மாதிரி சினிமாவை பார்த்தும் ஜனங்க வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி விஷுவலா எஜுகேட்டும் ஆயிட்டாங்க. ஸோ நீங்க 15 ஷாட்ல இந்த சீனை சொன்னீங்கன்னா 15ஆம் ஷாட் இதுதான் வரும்னு தெரியுது. ஸோ நீங்க அதை கில் பண்ணது ஆடியன்ஸ் உங்களை விட கிளவரா முன்னாடி போவாங்க. நீங்க காமிக்கிற ஏன்னா பழக்கப்பட்டிருக்காங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் விஷ்ணுவோட ஒர்க் பண்ணது நந்தலால வந்து மாத்தி அடுக்குனது.
நீங்க பாத்தீங்கன்னா 15 ஷாட், இந்த ஷாட் 15னா 1வது ஷாட் வரும், 6வது ஷாட் வரும், 8வது ஷாட் வரும், 3வது ஷாட் வரும், மாத்தி மாத்தி இருக்கும். 15 ஷாட் பார்த்த பிறகுதான் நீங்க அனுமானிப்பீங்க இந்த காட்சியை மனசுக்குள்ள. ஏன்னா உங்களை விஷுவலாவும் உங்களை வந்து முன்னாடி போக விட்டுறது இல்லை. விஷுவலா நான் காமிச்சா கூட உங்களை யோசிக்கிறதுக்கு என் படத்தை நான் என்னதான் சொல்ல போறேன்னு உங்களை முன்னாடி விடுறது இல்லை. நான் ஹோல்ட் பண்ணணும். பிகாஸ் ஆல்ரெடி ஆடியன்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ அப்பயும் நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல தான் ஷார்ட்டா தான் உங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் நான் உங்களை ஹோல்டு பண்ண முடியும். ஸோ இது இப்படியான ஆஸ்பெக்ட்லாம் நீங்க யோசிக்கணும். ஏன் வந்து ஹிச்காக் ஃபிலிம்ஸ் ஆல்வேஸ் ஹிச்காக் ஃபிலிம். அவரை போல வேற யாரும் இல்லை. ஏன் இல்லை? பிகாஸ் அவர் விஷுவலி டிசைனர். கதையா சொல்றதுக்கு விஷுவல் டிசைன் ஃபிலிம் எல்லாமே இண்டிபெண்டன்ட். ஹிச்காக் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அவரு கதையெல்லாம் பல்ப் தானே, காமிக் புஸ்தகம் தானே, வேற ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன சொன்னீங்க, ரைட்டா கரெக்டா காமிச்சீங்கன்னா காட்சி ரூபம் கரெக்டான ஆர்டர்ல இருந்தால் இந்தியன் பயப்படுகிற அதே நேரத்தில் ஜப்பானியனும் பயப்படுவாங்க. அதான் நான் சொல்றேன். நீங்க வந்து எப்படி ஆடியன்ஸை ஹோல்ட் பண்றது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கின தரவு தான் எல்லாமே. How to manipulate the audience emotion through image, not with the word, through image. எப்படி காட்சி ரூபத்தின் மூலமாக நீங்க வந்து ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணுவீங்க. நான் இப்போ ரீசெண்டா தான் இதை பார்த்தேன். யாராவது எனக்கு நீங்க பார்த்து நான் எல்லாம் பேசின பிறகு நான் அதை சொல்றேன். இதுக்கெல்லாம் சாய்ராத் ஏன் ஒழிச்சு அதுக்கு எனக்கு யாராவது நீங்க எல்லாம் பேசுறது சொல்லுங்க. கடைசி நான் வந்து நான் சென்ஸ் பண்ணேன், ரியலைஸ் பண்ணேன். சர்ஃபேஸ் மேல இருக்கிறது வந்து கம்யூனல் பாலிடிக்ஸ். அது வந்து சர்ஃபேஸ் மேல இருக்கு. அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். தலித் ஸ்ட்ரகிள அந்த படம் சொல்லுது. மோசமான ஒரு சூழலை அந்த சினிமா, அந்த மராட்டிய சூழல்ல சொல்லுது. அதை தாண்டி அந்த சினிமா எல்லாரையும் போய் சேர்ந்ததுக்கு இப்போ வந்து பொலிட்டிக்கலாவும் ஒன்று இருக்கு. அது வந்து சர்ஃபேஸ் மேல பேசப்படுறதுக்கு, மீடியா பேசுறதுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா தமிழ்நாடுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் இருக்கு பாருங்க. பெரியாரால தமிழ்நாடு கிடைச்ச எக்ஸ்போஷர் நாட்டுக்கு கிடையாது. நாம பார்த்துருக்கேன், பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் சில மாநிலங்கள் 2 பெரியார் வேணும்னு சொல்றாங்க. அப்படிதான் இருக்காங்க. ஆனா இப்ப அங்க வந்து இந்த பிகாஸ் ஆஃப் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஆட்டிடியூட் பொலிட்டிக்கலி அதை தாண்டி நீங்க வந்து சினிமா வந்து இப்ப இந்த அந்த தலித் எழுச்சி பார்ட்டி மட்டும் இல்ல, இப்பதான் இந்த சப்ரஷன் அங்கெல்லாம் உணர ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து 80 பிறகுதான் பெரியார் இமேஜ் எல்லாம் வந்து சென்ட்ரல் இந்தியாவுக்கு போச்சு. நாங்களும் நம்ம ட்ரெயின்ல போனோம்னா இந்த மேல ஸ்டாம்பா போடுவாங்க பொலிட்டிக்கல் போஸ்டர்ல. அதுல பெரியார் தான் பரவாயில்லைங்கெல்லாம் பெரியார் வந்துச்சு. நாங்க 80s யோசிப்பாங்க. இப்போ வந்து ஒரு வேற மாதிரி ஒரு அம்பேத்கர் முன்னிறுத்தி எல்லா விஷயங்களும் இருந்தும் பெரியாரோட சேர்ந்து அது வந்து இன்னொரு இடம் அங்க வந்து போறதுல அங்க அது இந்த மாதிரி ஒரு சோசியல் இது வந்து அங்க நடக்கல. ஆந்திராவிலே நான் பார்த்திருக்கேன் பல நேரங்கள்ல. அது வந்து அப்போ அப்படி இருக்கிறதுல இந்த படம் என்ன ஃபார்ம்னால இது வந்து ரிலேட் ஹோல்ட் பண்ணுச்சு. யாராவது கிளாரிட்டியோட எனக்கு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. நான் வந்து நான் அனுபவப்பட்டதை நான் கடைசியில் சொல்றேன். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? நம்ம ஏதோ பேசுறோம், மத்தவங்க ஏதோ அதனால கேட்கலாம். கடைசியில் இந்த படத்தை பத்தி யாராவது சொல்லுங்க.